ஹலோ காய்ஸ், நீங்கள் பார்த்துறது இனிமேட்லாஸ் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டிவைன் அசென்ஷன் அப்படிங்கிற மானோட 11வது எபிசோடோட எக்ஸ்ப்ளனேஷன் தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். போன எபிசோடோட லாஸ்ட்ல என்ன நடந்திருக்குன்னா, ஜாக்சன் அப்படிங்கிற ஒருத்தன் நம்ம ஹீரோவை அந்த அத்லெட்டிக் டவரோட 25வது ஃப்ளோரில் நான் தான் இருப்பேன், என்னை வந்து சீக்கிரமாக சேலஞ்ச் பண்ணி வின் பண்ணனேன் அப்படின்னா உனக்கு ஒரு டைமண்ட் கார்டு டெக்னிக் கொடுப்பேன் அப்படின்ட்டு போயிருப்பான். ஹீரோவும் அட அவ்வளவுதானே பண்ணிட்டா போச்சே அப்படின்ட்டு அந்த ஜாக்சன் கூட சண்டை போடுறதுக்கு முன்னாடி மொதல் ஃப்ளோர்ல இருந்து 20வது ஃப்ளோர் வரைக்கும் அசால்ட்டா கிளியர் பண்ணிட்டு போயிருப்பான். அந்த 20வது ஃப்ளோர்ல இதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ சண்டை போட்ட பல்கே தான் இருந்திருப்பான். அப்ப நம்ம ஹீரோவா விங்ஸ் ஆஃப் 100 பேர்ட் அப்படின்னு அட்டாக் பண்ணிருப்பான். இதோட போன எபிசோட் முடிஞ்சிருக்கும். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லயே நம்ம ஹீரோட்ட அடி வாங்கின அந்த பல்கும் பறந்து போய் விழுந்து வாயிலிருந்து ரத்தம்லாம் கக்கிட்டு, இல்ல இதுக்கு வாய்ப்பே இல்ல, எப்படி ஒருத்தனால ஐஸ் ஆட்ரிபியூட் அப்புறம் ஃபயர் ஆட்ரிபியூட் ரெண்டையுமே மாஸ்டர் பண்ணிருக்க முடியும். அப்புறம் இந்த பேட்டில் நான் போன டைம் சண்டை போட்டதை விட ரொம்ப ஃபாஸ்டா முடிஞ்சிருச்சு அப்படின்னு முறைச்சு பார்க்க அந்த ரெஃபரியும் இந்த பேட்டிலோட வின்னர் ஃப்ராஸ்டர் ஈனோஸ் அப்படிங்கிறாரு. அப்புறம் அந்த பல்க் பக்கத்துல இருக்கவனும் டே இந்த பேட்டில்ல நீ வெறும் 5-6 செகண்ட்ல தோத்து போயிட்ட அப்படிங்கிறான். அவனும் எனக்கு தெரியும் கொஞ்ச நேரம் வாய மூடுறா அப்படின்ட்டு. சரி இருந்துட்டு போட்டோம், மெயின் ஈவெண்ட்டை ரீச் பண்றதுக்கு முன்னாடி இன்னும் 4 ஃப்ளோர் இருக்கு, அவனுக்கு இன்னும் ட்ரைனிங் தேவைப்படும் அப்படின்ட்டு. என்னது அதுக்குள்ள 25வது ஃப்ளோர் போயிட்டானா? அடே நடுவுல அந்த 4 ஃப்ளோர் எங்கடா போனுச்சு? அதுக்குள்ள அந்த சீனியர்ஸை தோக்கடிச்சிட்டியா? டே ஃப்ராஸ்டரே, நீ என்ன உண்மையிலேயே ஹியூமனா இல்ல எவால்வ்டு பீஸ்டா அப்படின்னு மிரண்டு போய் நின்றுட்டு இருக்கான். அப்புறம் நம்ம ஹீரோவை இதுக்கு முன்னாடி எதுக்குடா இவனெல்லாம் புகழ்ந்து தள்ளுறீங்க அப்படின்னு டென்ஷன் ஆயிட்டு இருந்திருப்பானுங்களே அவனுங்க கூட, டே யாரா இந்த ஃப்ராஸ்டர் அதுக்குள்ள 25வது ஃப்ளோர் போயிட்டான், உண்மையிலேயே இவன் ஹியூமன் தானா அப்படின்னு மிரண்டு போய் நின்றுட்டு இருக்கானுங்க. அப்புறம் அந்த ஜாக்சனும் நான் இவனை நைட் மீட் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் இவன் ரொம்பவே டிஃப்ரெண்டா ஃபீல் ஆகிறான். ஒரு நைட்ல அப்படி என்னதான்டா பண்ணியிருப்பான் அப்படின்ட்டு, சரி இந்தா என்னோட டெக்னிக் கார்டை கொஞ்சம் சேஃபா வச்சிரு அப்படின்னு அங்க இருக்க ரெஃப்ரிட்ட தூக்கி போடுறான். அந்த ரெஃப்ரியும் ஏன்டா இந்த மாதிரி ஒரு வேல்யூபிளான டெக்னிக் கார்டை நீ கண்டிப்பா பெட் வச்சுதான் ஆகணுமா, இது கொஞ்சம் ஓவரா இருக்க மாதிரி இருக்கே அப்படிங்கிறாரு. பக்கத்துல இருக்க பொண்ணும் என்னது டைமண்ட் கார்டு டெக்னிக் அப்படின்னு ஷாக் ஆவரா. அந்த ஜாக்சனும் அது இருந்துட்டு போகுது, இவன் கூட நான் கொஞ்சம் விளையாடணும் அப்படின்னு, சரி என்னடா தம்பி ஆரம்பிக்கலாமா அப்படின்னு ஹீரோ அட்டாக் பண்ண போறான். ஹீரோவும் அவனோட அட்டாக்ல இருந்து தப்பிச்சுக்கிட்டே இவனோட வாரு ஹேமர் ரொம்பவே பெருசா இருக்கு, அது மட்டும் இல்லாம ரொம்பவே ஸ்பீடாவும் இருக்கான் அப்படின்னு ஷாக் ஆகிறான். பல்கும் டே இன்னும் எவ்வளவு நேரத்துக்கு உன்னோட பாடி ரெப்ளிகேஷன் டெக்னிக்கை வச்சு என்னோட அட்டாக்ல இருந்து தப்பிக்க முடியும்னு நினைச்ச, இப்போ உன் கதை முடிஞ்சிடா அப்படின்னு அட்டாக் பண்ண வரான். ஹீரோவும் யாரா உன்னோட அட்டாக்ல இருந்து தப்பிக்க பார்த்தாங்க, இப்போ இதை கொஞ்சம் பாடுறா அப்படின்னு டியன்ட் கிங் ஸ்பேஸ்மேன்ஷிப் அப்படின்னு அட்டாக் பண்றான். அந்த ஜாக்சனும் ஹீரோவோட அட்டாக்கை தடுக்க முடியாம தடுத்துக்கிட்டே, இல்ல இவன் இதுக்கு முன்னாடி பேட்டில் போட்ட வீடியோலாம் பார்த்தப்ப இந்த மாதிரி டெக்னிக் எல்லாம் அவன் யூஸ் பண்ணவே இல்லை, இதெல்லாம் எப்படா கத்துக்கிட்டான், உண்மையிலேயே இவன் யாரு தாண்டா அப்படின்ட்டு நான் இவங்கிட்ட தோக்குற மாதிரி முடிவுலயே இல்லை அப்படிங்கிறான். ஹீரோவும் அவனோட ஃபேஸ்ல அவனோட ஸ்பியரை வச்சு கோட போட்டு விட்டான். அந்த ஜாக்சனும் சரி உண்மையான பவர்னா என்னன்னு காட்டுறான் அப்படின்னு கோல்டன் டெக்னிக் கிரை ஆஃப் மவுண்டன் டைகர் அப்படின்னு அட்டாக் பண்றான். ஹீரோவும் ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சுட்டு, இல்ல இவனோட அட்டாக் எல்லாம் ரொம்பவே டிஃப்ரெண்டா இருக்கு அப்படின்னு அவனோட டியன்ட் கிங் ஸ்பேஸ்மேன்ஷிப்பை வச்சு அட்டாக் பண்ணி அதுக்கு கவுண்டர் அட்டாக் கொடுத்துட்டு இருக்கான். அங்க இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் என்னது இந்த ஃப்ராஸ்டர் வெறும் 5வது லெவல் வாரியரா இருந்துகிட்டு ஒரு 6th ஆர்டர் வாரியருக்கு ஆப்போசிட்டா சண்டை போடுறானா, இவன் உண்மையிலேயே ஒரு ஃபர்ஸ்ட் இயர் தானா, என்னடா இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்கான் அப்படின்னு ஷாக் ஆகுறானுங்க. ஹீரோவும் அந்த அட்டாக்ல அடிபட்டு சைக்கோ ஓட்ட மாறிக்கிட்டு, ஆஹா இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போகுது, இனிமே தான்டா மெயின் பிக்சரே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு அவனோட விங்ஸ் ஆஃப் 100 போர்ட் டெக்னிக்கை வச்சு அட்டாக் பண்றான். அந்த ஜாக்சனும் ஷாக் ஆயிட்டு, இல்ல இவனோட ஃபயர் டெக்னிக் ரொம்பவே டெரிஃபைங்கா இருக்கு, அப்புறம் இது என்னடா இந்த அளவுக்கு ஹார்ட்டா இருக்கு அப்படின்னு ரெய்ஸ் அப்படின்னு அவனோட ஷீல்டை போட்டு அந்த ஃபயர் டெக்னிக்கை தடுத்துட்டான். இதை பார்த்து அங்கிருந்த ஸ்டூடெண்ட்ஸும் எனது ஷீல்டு ஆர்பா அப்படின்னு ஷாக் ஆகுறானுங்க. ஹீரோவும் உன்னோட டர்ட்டில் ஷீல்டு ரொம்பவே ஸ்ட்ராங்கா தான் இருக்கு, ஆனா என்கிட்ட அதெல்லாம் ஒர்க் ஆக போறது இல்லை அப்படிங்கிறான். ஜாக்சனும் டே இப்போவாது நம்ம 2 பேத்துக்கு நடுவில் இருக்க பவர் டிஃபரன்ஸ் என்னன்னு உனக்கு தெரிஞ்சுச்ச, என்னோட ஆர்பு ஷீல்டெல்லாம் நீ வாழ்நாள் ஃபுல்லா ட்ரைனிங் எடுத்தா கூட உடைக்க முடியாது, அப்புறம் உன்னோட எந்த அட்டாக்கும் என் மேல ஒர்க்கும் ஆக போறது இல்ல, இதை ஸ்டார்ட் பண்ணுவோமா அப்படிங்கிறான். ஹீரோவும் சரி உன்னோட அந்த டர்ட்டில் ஷீல்டு எவ்வளவு நேரம் தாக்கு பிடிக்குதுன்னு பார்க்கலாம், நீ ரொம்ப சீக்கிரமா விட்டு கொடுத்துடாத, எனக்கும் போர் அடிச்சிடும், இப்போ இதை வாங்கி பாரு அப்படின்னு அவனோட டியன்ட் கிங் ஸ்பேர்ஸ்மேன்ஷிப் அப்புறம் ராத்ஃபுல் ரெயின்ஸ்டார்ம் ரெண்டையும் கம்பைன் பண்ணி அட்டாக் பண்றான். அந்த ஜாக்சனும் ஹீரோவோட அட்டாக்கை கஷ்டப்பட்டு தடுத்துட்டு, இல்ல இவனோட ஐஸ் எனர்ஜியும் ரொம்ப கோல்டா இருக்கு, என்னோட காலை கூட இப்ப நவுத்த முடியல, அப்புறம் இந்த அட்டாக்னால என்னோட ஸ்பீடு டோட்டலா குறைஞ்ச மாதிரி ஃபீல்
ஃபீல் ஆகுது. உண்மையிலேயே யாரு தாண்டா இந்த மான்ஸ்டர் அப்படின்னு ஷாக்லயே பார்த்துட்டு இருக்கான். ஹீரோவும் என் முழு பவரையே நீ இன்னும் பார்க்கல அப்படின்ட்டு ரேஜ் பூஸ்ட் விராத்ஃபுல் ரெயின் ஸ்டார்ம் அப்படின்னு அட்டாக் பண்ண வரான். அந்த ஜாக்சனும் ஷாக் ஆயிட்டு டே சைக்கோ எப்படா என்னோட ஆர்பு ஷீல்ட நீ பிரேக் பண்ற, உண்மையிலேயே நீ ஃபர்ஸ்ட் இயர் தானா அப்படின்னு ஷாக் ஆகுறான். ஹீரோவும் என்லைட்டட் விராத்ஃபுல் ரெயின் ஸ்டார்ம் அப்படின்னு அட்டாக் பண்றான். அந்த ஜாக்சன்லாம் ஷாக் ஆயிட்டு டே சைக்கோ இது என்னடா டெக்னிக்கே அப்படின்னு கதறான். பார்த்தா ஹீரோ பண்ண அட்டாக்க அவனால தடுக்க முடியாம அவனோட ஆர்பு ஷீல்டே உடஞ்சிருச்சு. அடுத்த சாப்டரோட ஸ்டார்டிங்ல அந்த ஜாக்சனும் ஹீரோட்ட அடி வாங்கி படுத்துட்டு இருக்கான். இதை பார்த்தா அங்கிருந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் டே உண்மையிலேயே இவன் அந்த ஜாக்சனை தோக்கடிச்சிட்டான். அப்புறம் ஜாக்சனோட வெப்பன் இந்த ரிங்கை விட்டு வெளியே இருக்கு, அவனால இனிமே வெப்பனை யூஸ் பண்ண முடியாது, அப்படின்னா அவன் அந்த டைமண்ட் கார்டு டெக்னிக்கை தோத்துட்டானா அப்படின்னு ஷாக் ஆகுறானுங்க. அந்த விக்டோரியாவும் டே அகமது இவனை மாதிரி ஒரு முட்டாள நான் பார்த்ததே இல்லை அப்படிங்கிறா. அகமதும் விக்டோரியா அந்த வார் ஹேமர் மட்டும்தான் அவனோட வெப்பன் அப்படின்னு யாரு சொன்னாங்க, இன்னும் அவனோட கொஞ்சம் பவரை கூட நீ பார்க்க கிடையாது அப்படிங்கிறான். ஹீரோவும் டே உங்ககிட்ட வெப்பன் இல்ல ஒழுங்கா தோத்துட்டுன்னு ஒத்துக்கோ அப்படிங்கிறான். அந்த ஜாக்சனும் சைக்கோ ஓட்டம் எந்திரிச்சுக்கிட்டே என்னது நான் தோத்துட்டேனா, டே குழந்தை அந்த வார் ஹேமர் மட்டும்தான் என்னோட வெப்பன்னு யாரா உங்ககிட்ட சொன்னாங்க, நான் என்னோட வாழ்நாள்ல முக்காவாசி நாள் க்ளோஸ் காம்பாட்ல தான் சண்டை போட்டிருக்கேன், ஸோ அதுதான்டா எனக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருக்கும். அப்புறம் இந்த பேட்டில் ஆரம்பிக்கலாமா அப்படின்னு ஏதோ ஒரு கிளவுஸை போட்டுக்கிட்டு ரேஜ் ஆஃப் கொரிலா அப்படிங்கிறான். பார்த்தா அவனுக்கு பின்னாடி ஒரு கொரிலா இருக்க மாதிரி இருக்கு. அந்த விக்டோரியெல்லாம் ஷாக் ஆயிட்டு எப்படா இவனோட பிசிக்கல் ஸ்ட்ரென்த்தை இவ்வளோ சீக்கிரம் இன்க்ரீஸ் பண்ணான், அதுவும் எந்த ஒரு சப்ஸ்டன்ஸும் எடுத்துக்காம, இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு அபிலிட்டியை நான் பார்த்ததே இல்லையே அப்படின்னு ஷாக் ஆகுறா. அகமதும் இவனோட மார்ஷல் டெக்னிக் ரொம்பவே ரேரானது, இன்ஃபேக்ட் இந்த டெக்னிக் இவனோட பிரியூட் ஃபேமிலிக்கு மட்டுமே எக்ஸ்க்ளூசிவா தெரிஞ்ச ஒரு டெக்னிக் அப்படிங்கிறான். ஹீரோவும் இவனோட டெக்னிக்கே என்னோட எக்ஸ்ப்ளோசிவ் வாங்குற ஸ்கில் மாதிரியே இருக்கு, அப்புறம் கண்டிப்பா கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த டெக்னிக்கும் சைடு எஃபெக்ட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறான். அந்த ஜாக்சனும் ஹீரோ அட்டாக் பண்ண வரான். ஹீரோவும் சரி ஓகே அப்படின்னு அவனோட பிளாக் மாம்பா ஸ்பியரை வச்சு அட்டாக் பண்றான். பார்த்தா அது வெறும் கையிலேயே தடுத்து நிறுத்துறான். ஹீரோவும் டே இது பிளாக் மாம்பா ஸ்பியர்டா, இதை எப்படா நீ வெறும் கையில தடுத்த, என்னடா உன்னோட பவர் இந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு ஷாக் ஆகுறான். அவனும் ஆமாண்டா தம்பி இதை வாங்கிக்கோ அப்படின்னு ஹீரோ அடிச்சு பறக்க விட்டுட்டு என்னோட உண்மையான பவர் தெரியாம நீ ரொம்ப ஆட்டம் போட்டுட்ட, ஸோ இதை வாங்கிக்கோ அப்படின்னு ஏர்ல இருந்து நம்ம ஹீரோவை தரைக்கு அடிச்சு பறக்க விட்டுட்டு இதோட உன் கதையை முடிச்சிடறான் அப்படின்னு ஃபிஸ்ட் ஆஃப் ஃபிளஷ் அப்படின்னு ஹீரோவை பயங்கரமா அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். நம்ம கிளாஸ் பசங்களும் ஃப்ராஸ்டர் உனக்கு என்னடா ஆச்சு அப்படின்னு ஷாக் ஆகுறானுங்க. நம்ம ஹீரோவும் அவனோட எந்த அட்டாக்கையும் தடுக்காம எல்லா அட்டாக்கையும் வாங்கிட்டு இருக்கான். அந்த ஜாக்சனும் ஃபிஸ்ட் ஆஃப் அயன் ரேஜ் அப்படின்னு ஹீரோவோட நெஞ்சிலேயே ஓட்ட போட்டான். நம்ம கெர்லோஸும் இல்ல நம்ம ஃப்ராஸ்டர் இப்போ செத்துட்டானோ அப்படின்னு ஷாக் ஆகுறான். பிளாக்கும் டேய் இவனால ஃப்ராஸ்டரை கொல்ல முடியுமா, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, இது ஃப்ராஸ்டரோட ஸ்பெஷல் டிஸ்போசல் டெக்னிக் அப்படிங்கிறா. பார்த்தா இவ்வளவு நேரம் அந்த ஜாக்சன் அட்டாக் பண்ணிட்டு இருந்தது நம்ம ஹீரோவோட க்ளோன் தான். அவனும் இது என்னடா க்ளோனு, இந்த மாதிரிலாம் ஒரு டெக்னிக் இருக்கா அப்படின்னு ஷாக் ஆகுறான். பார்த்தா ஹீரோவும் அவன் பின்னாடி இருந்து அட்டாக் பண்ண வரான். அந்த ஜாக்சனும் ஹீரோவோட அட்டாக்கை கஷ்டப்பட்டு தடுத்துக்கிட்டு டே சைக்கோ இன்னும் எத்தனை டெக்னிக்கடா மறைச்சி வச்சிருக்க அப்படின்னு ஷாக் ஆகுறான். ஹீரோவும் இல்ல என்னோட கரண்ட் ஸ்டேட்ல அவனை தோக்கடிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம், ஸோ அதனால நான் இதை சீக்கிரம் முடிக்கணும் அப்படின்னு அவனோட எக்ஸ்ப்ளோசிவ் வாங்கர் ஸ்கில்ல ஆக்டிவேட் பண்றான். இதை பார்த்து அங்கிருந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இது என்னடா டெக்னிக் அப்படின்னு ஷாக் ஆகுறானுங்க. அந்த விக்டோரியாவும் டே அகமது ஏதோ அவனோட டெக்னிக் ரொம்பவே ரேர் அப்படின்னு சொன்னேன், இப்ப இவன் ஒரு டெக்னிக் யூஸ் பண்றான் இல்ல, இதை என்னடா சொல்லு அப்படின்னு கேக்குறா. அந்த அகமதும் அடியே விக்டோரியா வரவன் போறவன்லாம் இந்த மாதிரி ஸ்ட்ராங்கான டெக்னிக்கை மாஸ்டர் பண்ணி வச்சிருப்பான்னு எனக்கு என்ன தெரியும் அப்படின்னு ஷாக்லயே பார்த்துட்டு இருக்கான். ஹீரோவும் இதை முடிக்க வேண்டிய நேரம் அப்படின்னு அவனோட கேலக்ஸி ஃபால் டெக்னிக்கை வச்சு அட்டாக் பண்றான். அந்த ஜாக்சனும் ஹீரோவோட எல்லா அட்டாக்கையும் தடுத்துட்டு பரவாயில்லண்டா தம்பி நான் ரொம்ப நாளா இந்த மாதிரி சண்டை போட்டதே இல்லை, இது ரொம்பவே எக்ஸைட்மெண்ட்டா இருக்கு, வா என்னை இன்னும் என்டர்டைன்மெண்ட் பண்ணு அப்படின்னு மறுபடியும் பிளட் ரேஜ் அப்படிங்கிற புதுசா ஒரு ஸ்கில்லை யூஸ் பண்ணி ஒரு கொரிலாவை கொண்டு வரான். ஹீரோவும் இல்ல இவன் இவ்வளோ டேமேஜ் வாங்கினோட்டியும் மறுபடியும் அதே பவர் லெவலை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கான், இதே மாதிரி போயிட்டு இருந்துச்சுன்னா என்னோட எக்ஸ்ப்ளோசிவ் வாங்கர் ஸ்கில்லும் ரொம்ப நேரத்துக்கு தாக்கு பிடிக்காது, ஸோ இதை நான் ஒரே அட்டாக்ல முடிக்கணும் அப்படின்னு அவனுக்கு பின்னாடி ஒரு பயங்கரமான சோல்ஜரோட ஆறாவை வர வச்சுட்டு கிறிஸ்டைல் டிராகன் டெஸ்ட்ராயர் அப்படின்னு அட்டாக் பண்றான். ஜாக்சனும் ஹெவன்ஸ் குவாக் அப்படின்னு அட்டாக் பண்றான். பார்த்தா நம்ம ஹீரோவோட அட்டாக்கு மறையிற மாதிரி இருக்கு. ஜாக்சனும் எனது மறுபடியும் ஒரு க்ளோனா, இல்ல இது க்ளோன் இல்ல அப்படின்னு ஷாக் ஆயிட்டு நான் இப்ப
இப்ப எங்கடா இருக்கான் அப்படின்னு பாக்குறான். அவனை சுத்தியும் நெருப்பு கொழுந்து விட்டு எரிஞ்சிட்டு இருக்கு. அப்ப இதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ அந்த டிராகன் டெஸ்ட்ராயர் ஸ்கில்ல ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கும் போது ஒரு சோல்ஜர் வந்தான்ல, அவனும் அந்த ஜாக்சன் பின்னாடி வரான். ஜாக்சன்லாம், டேய் யாரா நீங்க புதுசா காஸ்டியூம்லாம் போட்டுக்கிட்டு ஏதோ ஆதி காலத்துல இருந்து தப்பிச்சு வந்த மாதிரி இருக்கீங்க, நான் எங்கடா இங்க வந்து மாட்டினேன் அப்படின்னு ஷாக் ஆகுறான். அந்த சோல்ஜரும் டிராகன் டெஸ்ட்ராயர் அப்படின்னு ஜாக்சன் அட்டாக் பண்ணிட்டான். ஜாக்சன்லாம் ஒரே ஷாக்லயே, என்னது நான் இவ்வளவு நேரம் இல்யூஷனுக்குள்ள இருந்தனா, அப்புறம் இந்த ஃப்ராஸ்டர் இப்ப பண்ணன அட்டாக்கு என்னோட பிளட் ஜெனரல் அப்படிங்கிற அட்டாக் அளவுக்கு ஈக்குவலா இருக்கு. ஸோ இந்த அட்டாக் பண்றதுக்காக தான் அவனோட பாடி ரெப்ளிகேஷன் டெக்னிக் யூஸ் பண்ணி என்னை டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு இப்போ ரியலான அட்டாக்கை ரிவீல் பண்ணியிருக்கான். இந்த மாதிரி ஒரு டெக்னிக்கை நான் கேள்விப்பட்டதே இல்ல. ஒரு ஆப்பனண்ட்டை ரொம்பவே பயங்கரமான இல்யூஷன் ஸ்டேட்டுக்கு தள்ளுது. இவங்கிட்ட நான் கண்டிப்பா தோக்க மாட்டேன் அப்படின்னு டென்ஷன் ஆயிட்டு மறுபடியும் அவனோட ஹெவன் ஸ்குவாக் அப்படிங்கிற டெக்னிக் வச்சு ஹீரோ அட்டாக் பண்றான். அப்ப ஹீரோவா அவனுக்கு கவுண்டர் அட்டாக் கொடுத்துட்டு இருக்கான். அந்த ஸ்டேஜ்ல பார்த்தா பயங்கரமான எனர்ஜி ரிலீஸ் ஆகிட்டு ரெண்டு பேரும் ரண கொடூரமா சண்டை போட்டுட்டு இருக்கானுங்க. அப்ப அதுல இருந்து வர எனர்ஜி அங்க இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்னால தாங்க முடியாம, யார இந்த மான்ஸ்டர்ஸ் இந்த அளவுக்கு எனர்ஜி ரிலீஸ் பண்ணி சண்டை போட்டுட்டு இருக்கானுங்க, இப்படியே போயிட்டு இருந்தா இந்த அரீனாவே இவனுங்க சல்லி சல்லியா நொறுக்கிடுவானுங்களே அப்படின்னு ஷாக் ஆகுறானுங்க. பார்த்தா அதே மாதிரி அந்த அரீனாவை சுக்கா நொறுக்கி வச்சிருக்கானுங்க. அந்த ஜாக்சனும், இல்ல நீ இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான டெக்னிக்கை கத்து வச்சிருப்ப அப்படின்னு நான் நினைச்சு பார்க்கல, இப்போ நான் தோத்துட்டேன் அப்படின்னு அந்த ஸ்டேஜ்லயே மயக்கம் போட்டு விழுந்து போயிட்டான். அப்ப அங்க இருக்க மொத்த ஸ்டூடெண்ட்ஸும் ஃப்ராஸ்டர் ஈனோஸ் வின் பண்ணிட்டான், இது வேற லெவல் அப்படின்னு கத்துறானுங்க. நம்ம கிளாஸ் பசங்களும், யோ பிரசிடென்டே நீ இருக்கிறதுனால தான் நம்ம கிளாஸுக்கே பெருமை அப்படின்னு கத்திட்டு இருக்கானுங்க. அந்த அகமதும், இல்ல இந்த ஜாக்சனும் வெறும் குப்பை மட்டும்தான், இவனை நம்பினதுக்கு என்னதான் சொல்லணும் அப்படின்னு டென்ஷன் ஆகிறான். பிளாக்கும், ஃப்ராஸ்டர் நீ ஓகேவா அப்படின்ட்டு ஓடியாரா. ஹீரோவும், நான் நல்லா தான் இருக்கேன், என்ன கொஞ்சம் டயர்டா இருக்கேன் அப்படின்ட்டு போறான். அப்ப அந்த இன்ஸ்ட்ரக்டர் வந்து, ஃப்ராஸ்டர் இனிமே இந்த டெக்னிக் கார்டு உனக்கு தான் சொந்தம் அப்படிங்கிறாரு. ஹீரோவும் அந்த டைமண்ட் கார்டு டெக்னிக்கை வாங்கிக்கிட்டு, ஆஹா இந்த டெக்னிக்கு ஒன் ஆஃப் த 13th ரேங்க்ல இருக்கக்கூடிய மூவ்மெண்ட் டெக்னிக்கு அந்த ஜாக்சன் எனக்கு ரொம்ப பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்கான் அப்படின்ட்டு எவன்டா என்ன கத்திட்டு இருக்கிறது அப்படின்னு திரும்பி பார்க்கறான். அந்த அகமதும் கொலை வெறியில, டே ஃப்ராஸ்டர் உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன், நீ சீக்கிரம் இதுக்கு அனுபவிப்ப அப்படிங்கிறான். ஹீரோவும், அட இவனுங்க அந்த ஜாக்சனை நான் தோக்கடிச்சதுனால தான் இவ்வளோ டென்ஷன் ஆகிறானுங்களா அப்படின்ட்டு ஒரு நிமிஷம் இவன் எதுக்கு தேவையில்லாம டென்ஷன் ஆகணும். அப்ப அடே அகமதே, இந்த டைமண்ட் கார்டு டெக்னிக்கை நீ தானே அந்த ஜாக்சன்கிட்ட கொடுத்து என்னை தோக்கடிக்க சொன்ன, அச்சோ பாவம் நீ சண்டை போட வச்சுட்டு இருந்த லாஸ்ட் ஆப்ஷனும் இப்படி அனாமுத்தா போயிருச்சு. அப்புறம் நீ ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்கு பயந்துகிட்டே அந்த ஜாக்சன் அமுச்சு விட்ட பாத்தியா, அங்கவே தெரியுது நீ எவ்வளவு பெரிய கோலன்னு. அப்புறம் அகமதே, நான் இப்பில இருந்து உன்னை என்னோட ஃப்ரெண்டா ஏத்துக்கிறேன், நீ மறுபடியும் எனக்கு பிரச்சனை கொடுக்குற மாதிரி நிறைய ரேரான டெக்னிக் கார்ட்ஸை கொடு, இப்போ இங்க இருந்து போய் தொலை அப்படிங்கிறான். அந்த அகமதும் டென்ஷன் ஆயிட்டு, அடே ஃப்ராஸ்டர் இது இன்னும் முடியல அப்படின்ட்டு போறான். அப்புறம் ஹீரோவும் நைட்டு அவனோட வில்லாவுக்கு போயிட்டு இருக்கான். அப்போ அந்த விக்டோரியா நம்ம ஹீரோவோட வழியை மறைச்சு நிக்கிறா. ஹீரோவும், என்னது விக்டோரியாவா, அட ஆமா காலையில உன்னோட ஃப்ரெண்டு அகமது எனக்கு ஒரு வேல்யூபிளான டெக்னிக் கார்டை கொடுத்தான், நீ எனக்கு எதுவும் கொடுக்கலையே அப்படின்னு வருத்தப்பட்டு கொடுக்கறதுக்கு வந்திருக்கியா, இப்போ நீ என்ன புது டெக்னிக் கார்டு எடுத்துட்டு வந்திருக்க அப்படின்னு கேட்கறான். அந்த விக்டோரியாவும், சேச்சே நான் உன் கூட சண்டை போடுறதுக்காகலாம் வரல, ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லலான்ட்டு தான் வந்தேன், காலையில இருந்து நீ லோலாவை எங்கேயுமே பார்த்திருக்க மாட்டியே அப்படின்னு கேட்கறா. ஹீரோவும், என்னது லோலாவா, உனக்கு அவ எங்க இருக்கான்னு தெரியுமான்னு கேட்கறான். அவளும், ஆமா காலையில உங்க ப்ரொஃபசர் ஜேம்சன் கிட்ட அவ பேசிட்டு இருந்ததை நான் கேட்டேன், இன்னும் 2 வாரத்துக்கு அந்த டார்க் ஃபாரஸ்ட்டுக்கு போறதுக்கு பர்மிஷன் கேட்டா அப்படிங்கிறா. ஹீரோவும், என்னது டார்க் ஃபாரஸ்டா அப்படின்னு ஷாக் ஆகுறான். விக்டோரியாவும், ஆமா அந்த டார்க் ஃபாரஸ்ட்டை பத்தி உனக்கு தெரியுமா, அது எஸ்டயர் டேஞ்சர் சோன், அங்க போறதுக்கு எவனா இருந்தாலும் பயப்படுவான், அந்த ஃபார்பிடன் டார்க் ஃபாரஸ்ட்ல மினிமமா இருக்க எவால்வ்டு பீஸ்டோட லெவலே 6th ஆர்டருக்கு மேல தான் இருக்கும். அப்புறம் லோலாவும் இன்னும் 6th ஆர்டர் வாரியரா மாறலன்னு கேள்விப்பட்டேன், ஸோ அவங்க சர்வே ஆகிறது ரொம்பவே கஷ்டம் தான் நினைக்கிறேன் அப்படிங்கிறா. ஹீரோவும், நீ சொல்றதெல்லாம் பார்த்தா நான் லோலாவை ஃபாலோ பண்ணிட்டு அந்த டார்க் ஃபாரஸ்ட்டுக்கு போய் நாங்க 2 பேரும் சாகணும்னு ஆசைப்படுற மாதிரி இருக்கேன்னு கேட்கறான். விக்டோரியாவும், அட என்னப்பா உன்னோட லவ்வருக்காக இந்த சின்ன ஆபத்தை கூட எடுத்து அவளோட உயிரை காப்பாற்ற மாட்டியான்னு கேட்கறா. ஹீரோவும், நான் கண்டிப்பா போய் அவளை திரும்ப உயிரோட கூட்டிட்டு வருவேன் அப்படிங்கிறான். அப்புறம் அடுத்த நாள் நம்ம ஹீரோவும், நான் லாஸ்ட் நைட் ஃபுல்லா அந்த டார்க் ஃபாரஸ்ட்டை பத்தி ரிசர்ச் பண்ணனேன், அதுல எனக்கு தெரிஞ்சது என்னன்னா லாஸ்ட் சென்ச்சுரியில மேசிவான டைம் ரிஃப்ட் ஓப்பன் ஆகி மல்டிபிள் அதர் டைமென்ஷன்ல இருக்க மான்ஸ்டர்ஸ் இங்க வந்தது. அப்புறம் அது மட்டும் இல்லாம அந்த டார்க் ஃபாரஸ்ட் சம்பந்தப்பட்ட ஒரு சில குவெஸ்ட்டும் நான் இன்டர்நெட்ல பார்த்தேன், அதுவும் ஆல்ரெடி எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இப்போ நான்
எப்படிடா அங்க போகட்டும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான். அப்புறம் நம்ம கெர்லோஸும், டேய் நீங்க எதுக்குடா ஃப்ராஸ்டரை கேக்குறீங்க, அவன் கூட நீங்க என்ன பேசணும், என்ன அந்த ஜாக்சனை தோக்கடிச்சதுக்காக பதிலடி கொடுக்க வந்திருக்கீங்களான்னு கத்துறான். அவனும், டேய் இல்ல நாங்க எந்த பிரச்சனையும் பண்ண வரல, ஃப்ராஸ்டர் மட்டும் எங்க இருக்கான்னு சொல்லுடா அப்படிங்கிறான். ஹீரோவும், என்னடா என் பேர் அடிபடுதே, என்ன தேடி யாரு வந்திருக்காதுன்ட்டு வரான். நம்ம கிளாஸ் பசங்களும், ஃப்ராஸ்டர் நீ வந்துட்டியா அப்படின்னு சந்தோஷப்படுறானுங்க. அந்த பச்சை மண்டைனும், எனது இவன் தான் ஃப்ராஸ்டரா அப்படின்னு பாக்குறான். அப்ப எதுக்குடா இவ்வளவு ஆர்ப்பாட்டம்னு பார்த்தா நம்ம டாக்டர் வந்து, என்ன ஃப்ராஸ்டரே நல்லா இருக்கியா அப்படின்னு கேக்குறாங்க. ஹீரோவும், என்ன அது கேண்டி ஊவா, அட இங்க நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு ஷாக் ஆகுறான். டாக்டரும், ஆமாண்டா ஃப்ராஸ்டர் நானே தான், உன்னை நான் ரொம்ப மிஸ் பண்ணனேன் அப்படின்னு நம்ம ஹீரோவை ஹக் பண்றாங்க. கெர்லோஸும், டே ஃப்ராஸ்டரே என்னடா பண்றீங்க அப்படிங்கிறான். பிளாக்கும், யாரா இந்த முட்டாள் கிளவி அப்படின்னு டென்ஷன் ஆகுறா. அப்ப நம்ம ஹீரோவை தேடி வந்த அந்த பச்சை மண்டைனும், அது எங்களுக்கும் கரெக்டா தெரியல, அந்த பொண்ணு என்ன சொன்னுச்சுன்னா ஃப்ராஸ்டர் எங்க இருக்கான்னு எங்களை கூட்டிட்டு போய் காட்டுன்னு மட்டும் தான் சொன்னிச்சு, ஆனா இந்த அளவுக்கு ஃப்ராஸ்டரை பிடிச்சிருக்குன்னு எனக்கு என்ன தெரியும் அப்படிங்கிறான். பக்கத்துல இருக்கவனும், பார்க்கும் போது இவங்க ஆல்ரெடி ரிலேஷன்ஷிப்ல இருந்திருப்பாங்க போல அப்படிங்கிறான். பிளாக்கும் கடுப்பாயிட்டே, டே முட்டாள் மூதேவிங்களா வாயை மூடுங்கடா அப்படின்னு கத்துறா. அடுத்த சாப்டரோட ஸ்டார்டிங்ல ஹீரோவும், அதெல்லாம் சரி டாக்டரே இங்க என்ன பண்றீங்க, அது மட்டும் இல்லாம செகண்ட் இயர் யூனிஃபார்ம் வேற போட்டுட்டு இருக்கீங்க, இது என்ன கதை அப்படின்னு கேக்குறான். டாக்டரும், நான் ஏன் இங்க இருக்கக்கூடாது, அப்புறம் செகண்ட் இயர் யூனிஃபார்மை போட்டுட்டு இருக்கேன் அப்படின்னா இந்த சான்ச்சுரி இன்ஸ்டியூட்ல நானும் ஒரு ஸ்டூடெண்ட் தானே அப்படிங்கிறாங்க. ஹீரோவும், அப்படின்னா கிளாட்டிக் அகாடமில நீங்க இதுக்கு மேல ஒர்க் பண்ண மாட்டீங்களான்னு கேக்குறான். டாக்டரும், சேச்சே எதுக்காக நான் அந்த குப்பை இன்ஸ்டியூட்ல இனிமேலும் ஒர்க் பண்ணணும், எனக்கு பிடிச்சதை பண்ணலான்ட்டு தான் வெளியே வந்து இங்க சேர்ந்திருக்கேன் அப்படிங்கிறாங்க. ஹீரோவும், என்னது குப்பையா, ஏமா நீ அந்த ஸ்கூல்ல மெடிசனை பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்த, இங்க வந்து என்ன பண்ண போற அப்படின்னு ஷாக் ஆகுறான். டாக்டரும், ஆமாண்டா இந்த மெடிசன் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதுல ஒரு விஷயம் தான், ஆனா இப்பதான் எல்லாத்தையும் அந்த மிஷினே ஹீல் பண்ணிருத, சோ அதான் வேலையை விட்டு வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. ஹீரோவும், என்னது வெறும் அந்த மெடிக்கல் பாட நம்பி இவங்க அந்த ஸ்கூலை விட்டு வந்துட்டாங்க, அங்க இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் சாவாம இருந்தானுங்களா, சரிதான் அப்படிங்கிறான். டாக்டரும், சரி ஃப்ராஸ்டர் என்னோட பிரதர் அந்த கிளாட்டிக் அகாடமி விட்டு ரொம்ப தூரம் தள்ளி இருக்கும் போது என்னால அவனை பிரிஞ்சிருக்க முடியல, அதனாலதான் நான் இங்க வந்துட்டேன், அப்புறம் நீ என்ன மிஸ் பண்ணினியா, அது மட்டும் இல்லாம ஃபர்ஸ்ட் இயர்லயே நீ அந்த G17 அப்படிங்கிற ரூயினுக்கு போனது மட்டும் இல்லாம இந்த ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்லயே ரொம்பவே பவர்ஃபுல்லான மால்சியாரியவும் தோக்கடிச்சியான், அப்புறம் இந்த அத்லெட்டிக் டவர்லயும் செகண்ட் இயர்ஸை சேர்ந்த ஸ்டூடெண்ட்ஸையும் தோக்கடிச்சிருக்க, அப்படின்னா நீ பவர்ஃபுல்லானவன் தானே அர்த்தம், ஆனா இந்த சான்ச்சுரி இன்ஸ்டியூட்டை சேர்ந்த பைத்தியக்காரனுங்க உன்னை எதுக்காக கிளாஸ் 10ல போட்டிருக்கானுங்க, இனிமே நம்மளால ஒன்னா இருக்க முடியாது, என்ன தைரியம் இருந்தா இவனுக்கு என்னோட பாய் ஃப்ரெண்டை என்கிட்ட இருந்து பிரிச்சிருப்பானுங்க, நான் கண்டிப்பா இவனுங்களை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு கத்திட்டு இருக்காங்க. ஹீரோவும், அட டாக்டரே செத்த சும்மா இரு அப்படின்ட்டு, எனக்கு தெரிஞ்சு இவங்க ஒரு பெரிய வில்லாவை ரெண்டுக்கு எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன், சரி இவங்களுக்கு அமௌண்ட் ஒன்றும் பெருசா இருக்க போறதில்ல, இவங்க கூட ரெண்டை ஷேர் பண்ணிக்கிறதுக்கு இன்னொருத்தனை ரெடி பண்ணா போதும் அப்படின்னு பாக்குறான். அப்ப கெர்லோஸும், நம்ம ஃப்ராஸ்டரை பாத்தீங்களா, அவன் எவ்வளவு லக்கியான மேன், இவனுக்காக 2 பேரும் சண்டை போட போறாங்க அப்படின்னு பார்த்துட்டு இருக்கான். பிளாக்கும், ஆமா அந்த 2 முட்டாளுங்களையும் நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு கடுப்பாவரா. இதை பார்த்தா அங்க பக்கத்துல இருந்த மொட்டையும், சரி மிஸ் ஓ நாம இங்க வந்த வேலையை பார்க்கலாமா, நீங்க பண்றத பார்த்தா ரூட் மாதிரி எங்கெங்கயோ போயிட்டு இருக்கே அப்படிங்கிறான். இவனோட பேரு வந்து மர்வின் பக்ஷா. அப்ப நம்ம டாக்டரும் டென்ஷன் ஆயிட்டு, இப்ப நீ என்னடா சொன்ன, நான் ஃப்ராஸ்டர் கிட்ட பேசிட்டு இருக்கிறது தேவையில்லாத விஷயமா அப்படின்னு முறைக்கிறாங்க. அந்த மர்வினும், இல்ல இல்ல நான் எதுவும் சொல்லல, நீங்க கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு கதறான். டாக்டரும், சரி ஃப்ராஸ்டர் நான் உங்ககிட்ட நிறைய பேச வேண்டியது இருக்கு, அதெல்லாம் அப்புறமேட்டுக்கு வந்து பேசிக்கிறேன், நான் இப்ப இங்க வந்ததுக்கான முக்கியமான காரணம் இந்த சான்ச்சுரி இன்ஸ்டியூட்ல இருந்து ஒரு மிஷனை அக்செப்ட் பண்ணியிருக்கோம், அதுல நீயும் ஜாயின் பண்ணிக்கணும் அப்படிங்கிறாங்க. ஹீரோவும், என்னது நீங்க எல்லாம் செகண்ட் இயர்ஸ், உங்க கூட நான் வந்து என்ன பண்ணட்டும்னு கேக்குறான். டாக்டரும், நாங்க எடுத்திருக்க மிஷன் எஸ் டயர், அதுல மியூட்டன்ட் பிளாக் ஃபேங்க்டு ஸ்பைடரை கண்டுபிடிக்கணும், அது அந்த டார்க் ஃபாரஸ்ட்ல தான் இருக்கு, அந்த ஃபாரஸ்ட்ல இருக்க எல்லா பீஸ்ட்டுமே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும், ஆனா அதுங்க எல்லாத்துக்கும் காமனான ஒரு வீக்னஸ் இருக்கு, அதுதான் ஃபயர், ஸோ அந்த இடத்துல உன்னோட ஃபயர் டெக்னிக் இருந்துச்சு அப்படின்னா எங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஹீரோவும், ஆஹா கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரி இருக்கே அப்படின்ட்டு, எனக்கும் எக்ஸாக்டா இதே தான் வேணும் அப்படிங்கிறான். டாக்டரும், என்னடா உன் ஃபேஸை பார்த்தா ஏதோ எதிர்பார்க்குற மாதிரி தெரியுது, உன்னோட ஓல்டு ஃப்ரெண்டுக்கும் ஃபியூச்சர் ஒய்ஃபான எனக்கும் இந்த ஒரு சின்ன ஹெல்ப் கூட பண்ண மாட்டியா, சரி ஓகே நாங்கள் உனக்கு பே பண்ணுறோம், இந்த மிஷினோட டோட்டல் ரிவார்டு 5 லட்சம் பாயிண்ட், அதில் உனக்கு 2 லட்சம் பாயிண்ட் நாங்கள் கொடுக்குறோம் அப்படிங்கிறாங்க. ஹீரோவும், எனக்கு இந்த 2 லட்சம் பாயிண்ட் அப்படிங்கிறதெல்லாம் பெருசு இல்லை, நான் எப்படியாவது டாக்டரோட பிளாக் ஃபாரஸ்ட்டுக்கு போய் லோலாவை அங்கிருந்து காப்பாற்றி கூட்டிட்டு வரணும், இதுதான் என்னோட மொதல் பிளான் அப்படின்ட்டு
சரி நான் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறான். டாக்டரும் ஹீரோவை ஹக் பண்ணிக்கிட்டே எனக்கு தெரியும் என்னோட ஃப்ராஸ்டர் எப்படியும் நான் ஒரு ஹெல்ப் கேட்டேன் அப்படின்னா அதை மறுக்க மாட்டான். சரி நாளைக்கு மதியானம் 12 மணிக்கு ஃப்ரெண்ட் கேட்டுகிட்ட வந்துரு அப்படின்ட்டு. சரி ஓகே எப்படியோ ஃப்ராஸ்டர் வரேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டான். அது வரைக்கும் சந்தோஷம். நான் உன்னை நாளைக்கு மதியானம் பார்க்குறேன்டா ஃப்ராஸ்டர் அப்படின்னு திரும்பி ஒரு லுக்கை விட்டு போகிறாங்க. நம்ம ஹீரோவா அந்த டார்க் ஃபாரஸ்ட்டை கூப்பிட்டதை கேட்ட பிளாக்கும் ஷாக் ஆகிட்டு, டே ஃப்ராஸ்டர் நீ உண்மையிலேயே அங்கே போக போறியா? அது ஒரு SS ரேங்க்ல இருக்க டேஞ்சர் ஜோன். அங்கே போன அப்படின்னா கண்டிப்பாக செத்துருவா, போகாதரா அப்படின்னு கதறா. ஹீரோவும் இல்லை கண்டிப்பாக நாங்கள் போய் ஆகணும், எனக்கு நிறைய காரணங்கள் இருக்கு அப்படிங்கிறான். அப்போ நம்ம ஒயிட்டும் என்னது காரணமா? அடே ஃப்ராஸ்டரே நீ உன்னோட ஓல்டு ஃப்ரெண்டுக்காக தான் நாங்கள் போறேன்னு சொல்ற, நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் இதை பற்றி லோலா கிட்ட சொல்ல மாட்டேன் அப்படிங்கிறா. ஹீரோவும் அவ பேசுறத சீரியஸாவே எடுத்துக்காம, சரி பிளாக்கு நான் ட்ரைனிங் ரூமோட சாவியை அவங்ககிட்ட கொடுத்துட்டு போறேன், நான் இல்லையே அப்படின்னு நீங்க சோம்பேறித்தனமா இருக்கக்கூடாது, நான் திரும்பி வந்து பார்க்கும் போது அட்லீஸ்ட் ஒரு 4th ஆர்டர் வாரியராவது மாறி இருக்கணும் அப்படிங்கிறான். இதை கேட்ட நம்ம ஒயிட்டும் கெர்லோஸும் ஷாக் ஆகிட்டு, ஏன்டா டே நீ இதுக்கு எங்களை இப்பயே கொண்டுட்டு போயிடலாம் அப்படின்னு கெர்லோஸும் கதறான். அப்புறம் நம்ம வாத்தியாரும் கதறிக்கிட்டு, என்னது நீ அந்த எஸ்டயர் டேஞ்சர் ஜோனான டார்க் ஃபாரஸ்ட்டுக்கு போக போறியா? டே ஃப்ராஸ்டரே என்னால கண்டிப்பா இதை அலோவ் பண்ண முடியாது அப்படிங்கிறாரு. ஹீரோவும் அட வாத்தியாரே கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுங்க, நீங்க பதட்டப்படுற அளவுக்குலாம் இங்க ஒன்றும் இல்லை, நான் செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸோட தான் போக போறேன், வர 5 பேருமே 6th ஆர்டர் வாரியர்ஸ் அப்படிங்கிறான். வாத்தியாரும் இல்லடா ஃப்ராஸ்டர் நீ என்னதான் சேஃபா போயிட்டு வந்துடும் அப்படின்னு சொன்னாலும் என்னால இதை அனுமதிக்க முடியாது, அந்த டார்க் ஃபாரஸ்ட்டுக்கு போறதுக்கு நானே பயப்படுவேன், ஸோ உன்னோட உயிரை பணைய வைக்கிற அளவுக்கு நான் ரிஸ்க் எடுக்க விரும்பல அப்படிங்கிறாரு. ஹீரோவும் யோ ப்ரொஃபஸரே என்ன போக விட மாட்டேன் அப்படின்னா லோலாவை மட்டும் எதுக்கு அமுச்சுட்டான்னு கேட்கறான். அவரும் இது எப்போ உனக்கு தெரிஞ்சுன்னு ஷாக் ஆயிட்டு, இல்லடா ஃப்ராஸ்டர் லோலாவோட கண்டிஷன் ரொம்பவே யூனிக், ஏன்னா டைரக்டா டீனுகிட்ட இருந்து ஆர்டர் வந்துச்சு, என்னால அதை ரிஜெக்ட் பண்ண முடியாது அப்படிங்கிறாரு. ஹீரோவும் வாத்தியாரே நான் சொல்றதை நல்லா கேட்டுக்கோங்க, லோலாவுக்கு இப்ப பேக்கப் தேவைப்படலாம், ஸோ அவ இந்த மாதிரி ஒரு ஆபத்தான சுச்சுவேஷன்ல இருக்கும் போது ஆஸ் எ ஃப்ரெண்டா என்னால பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியாது, அப்புறம் நான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்றேன் நான் உயிரோட திரும்ப வருவேன் அப்படிங்கிறான். வாத்தியாரும் சரி ரைட்டு இதுக்கு மேலேயும் உன்னை தடுக்க முடியாது, பார்த்து பத்திரமா போயிட்டு வாடா ஃப்ராஸ்டர் அப்படின்னு அனுப்பி வைக்கிறாரு. ஹீரோவும் ஆல் ரைட் தேங்க்யூ ப்ரொஃபஸர் அப்படின்ட்டு போறான். அப்புறம் நம்ம சான்ச்சுரி இன்ஸ்டியூட்டோட ஃப்ரண்ட் கேட்ல தான் காட்டுறாங்க. நம்ம டாக்டர்லாம் ஏதோ ஃபேஷன் ட்ரெஸ் காம்படிஷனுக்கு போற மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு, இதோ நம்ம பையன் ஃப்ராஸ்டர் வந்துட்டான் இல்ல, வாடா ஃப்ராஸ்டர் அப்படின்னு கூப்பிடுறாங்க. அப்ப ஹீரோவும் அடே ஜாக்சன் நீ என்னடா அங்க பண்ற அப்படின்னு ஷாக் ஆகுறான். ஜாக்சனும் அது ஃப்ராஸ்டர் நான் எப்படி சொல்லட்டும் அப்படிங்கிறான். டாக்டரும் ஜாக்சன் காதை பிடிச்சிட்டு, நான் சொல்றேன் இந்த முட்டாளே ஒரு டைமண்ட் கார்டு டெக்னிக்காக இவ்வளவு பிரச்சனை ஏற்படுத்திட்டான், அப்புறம் நீ ஒன்றும் கவலைப்படாத, இவன் பண்ணின மிஸ்டேக்கு நான் பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டேன் அப்படிங்கிறாங்க. ஜாக்சனும் ஏமா டாக்டரே கொஞ்சம் என்னை விட்ட அப்படின்னா நானும் அவங்ககிட்ட பேசுவேன் இல்ல, மன்னிப்பு கேட்கறதுக்காவது ஒரு சான்ஸை கொடு அப்படின்ட்டு. டே ஃப்ராஸ்டரே என்னை மன்னிச்சிரு, நம்ம டாக்டரே என்னோட பழைய ஃப்ரெண்டு, அவங்களுக்கு நீ ரொம்ப நெருக்கமானவன் அப்படின்னு எனக்கு தெரியாம போயிருச்சு, நான் உனக்கு இப்ப ப்ராமிஸ் பண்றேன் இதுக்கு மேலேயும் இந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் நான் உனக்கு கொடுக்க மாட்டேன், ஸோ இனிமே நாம ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு கை கொடுக்குறான். ஹீரோவும் நீ ஒன்றும் கவலைப்படாதடா, நாம கண்டிப்பா ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், பாஸ்ட் எல்லாம் மறந்துடலாம், அதான் அந்த டைமண்ட் கார்டு டெக்னிக்கை நான் எடுத்துட்டேன்ல அதுக்கும் இதுக்கும் ஈக்குவலா போயிருச்சு அப்படிங்கிறான். ஜாக்சனும் அந்த டைமண்ட் கார்டு டெக்னிக்கை அகமது தான் கொடுத்தான் அப்படின்னு உனக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறான். அப்புறம் ஒரு ஸ்பேஸ்ஷிப் வருது. டாக்டரும் சரி வாங்கடா நம்ம கிளம்பலாம், எதா இருந்தாலும் ஸ்பேஸ்ஷிப்ல ஏறிட்டு பேசிக்கலாம் அப்படின்ட்டு கூப்பிடுறாங்க. அப்புறம் அந்த ஸ்பேஸ்ஷிப் அஷூர் சிட்டி அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்திருக்கு. அப்புறமேட்டுக்கு நம்ம டாக்டரும் டே ஃப்ராஸ்டரே நம்ம சான்ச்சுரி இன்ஸ்டியூட்ல இருந்து ஏதாவது ஒரு சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த டார்க் ஃபாரஸ்ட்டுக்கு மிஷனுக்காக வரும்போது அந்த ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்பவே கன்வீனியன்ட்டா போயிட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஏர்ஷிப்பையே வாங்கிட்டானுங்க. அப்புறம் இந்த அஷூர் சிட்டியோட பார்டர்ல தான் அந்த டார்க் ஃபாரஸ்ட் இருக்கு. அப்புறம் அந்த டார்க் ஃபாரஸ்ட்டுக்குள்ள இருக்க கிளைமேட் எப்படி இருக்கும் அப்படின்னா போக போக ப்ளூ ஜோன்ல இருந்து அப்படியே டார்க்கா மாறிக்கிட்டு போகும். சரி ஓகே நாம இப்ப கிளம்பலாம், திரும்ப எல்லாம் உயிரோட வருண்டா அப்படிங்கிறாங்க. அப்புறம் நம்ம டீம் இருக்கிறத அங்க பார்த்த சோல்ஜர்ஸும் இன்னொருத்தன்ட்ட போய் சார் மறுபடியும் அந்த சான்ச்சுரி இன்ஸ்டியூட்டை சேர்ந்தவனுங்க வந்திருக்கானுங்க அப்படிங்கிறான். அவனும் என்னது மறுபடியும் சான்ச்சுரி இன்ஸ்டியூட்டை சேர்ந்தவனுங்களா, ஏற்கனவே ஒருத்தி வந்து நம்ம பிளாக் ரிவர் ஆர்கனைசேஷன்ல இருக்கிறவங்கள தூக்கி போட்டு பொழந்துட்டு போயிட்டா, இதை இப்படியே விட்டா நம்ம பிளாக் ரிவர் சொசைட்டிக்கு ரொம்ப பெருத்த அவமானமா போயிடும், அதனால நீங்க அந்த மீடா கிட்ட போய் அவுட் சைடர்ஸ் எல்லாம் இந்த டார்க் ஃபாரஸ்ட்டுக்கு வராங்க அப்படின்னு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருங்க, அப்புறம் அவனுக்கு நம்ம என்ன பேக்கப் வேணாலும் கொடுக்கலாம், ஆனா அந்த 2 பியூட்டிஸை மட்டும் நாமளே வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ஊத்துறோம். அப்புறம் நம்ம டீமும் அந்த டார்க் ஃபாரஸ்ட்டுக்குள்ள வருது. டாக்டரும் இப்போதான் அந்த டவுன்ல மார்னிங்கா இருந்துச்சு, ஆனா இந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ள ஈவினிங்கா தெரியுது, இது போக
போக டென்ஸா போய்கிட்டே இருக்கு, எல்லாம் கேர்ஃபுல்லா வாங்கடா அப்படின்ட்டு போறானுங்க. அப்ப ஹீரோவும் இங்க யாரோ இருக்காங்க அப்படிங்கிறான். ஜாக்சனும் என்னோட ஷீல்டு ஆர்புக்குள்ள வந்துருங்க, அவனுங்களால நம்மள தொட கூட முடியாது. ஆனா இப்ப நம்மள அட்டாக் பண்றவனுங்க முதல்ல யாரு, எதுக்காக நம்மள அட்டாக் பண்றானுங்கன்னு தெரிஞ்சுக்கணுமே அப்படிங்கிறான். டாக்டரும் டே ஜாக்சன், நீ ரொம்ப கான்பிடண்டா இருக்க, உன்னோட ஆர்பு ஷீல்டு இந்த லேசரை ரொம்ப நேரம் தாக்கு பிடிக்காது, அப்புறம் அவனுங்க வெளியே வருவானுங்க அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணிட்டும் இருக்க முடியாது. சோ இப்ப என் ஆட்டத்தை ஆரம்பிக்கிறான் அப்படின்னு பட்டர்ஃப்ளை டான்ஸ் அப்படின்னு அவங்க கையில இருக்க 2 விசிறி மாதிரியான வெப்பனை தூக்கி போடுறாங்க. அப்புறம் ஹீரோவும் அவனோட பங்குக்கு விங்ஸ் ஆஃப் ஹண்டர்போர்ட் டெக்னிக்கை வச்சு அட்டாக் பண்றான். மீதி இருக்கவனுங்களும் அவனுங்களோட டெக்னிக்கை வச்சு அட்டாக் பண்ணிட்டு அங்க ஒளிஞ்சிட்டு இருந்த எல்லாத்தையும் வெளியே வர வச்சானுங்க. டாக்டரும் ஓ, மறைஞ்சிக்கிட்டு இருந்த எலிங்க இப்ப வெளியே வந்துருச்சா, சரி இவனுங்களை கொல்ல வேண்டியதுதான் அப்படிங்கிறாங்க. ஹீரோவும் அப்படியா, அப்படின்னா முதல்ல இவனுங்களை நான் தான் கொல்லுவேன் அப்படின்னு எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்றதுக்கு ஒடியாரான். அப்ப அங்க இருக்க அசாசினும் என்னோட லேசர் கிட்ட இருந்தே உன்னால தப்பிக்க முடியாதுன்னு அட்டாக் பண்றான். ஹீரோவும் அதுல இருந்து அசால்ட்டா டாஜ் பண்ணிக்கிட்டு அடே குழந்தை, அந்த கிராவிட்டி சேம்பர்ல இருக்க 6 மடங்கு லேசர் அட்டாக்கை கம்பேர் பண்ணும்போது உன்னதுலாம் ஒண்ணுமே இல்ல, இப்போ பாரு இதை நான் சீக்கிரமா முடிக்கிறேன் அப்படிங்கிறான். அந்த அசாசினோ யாரா இந்த பொடி பையன், பார்க்கறதுக்கு ரவுண்டு இருந்துகிட்டு என்னோட எல்லா அட்டாக்ல இருந்தும் தப்பிக்கிறான், இவன் ஒன்றும் நார்மலான ஸ்டூடெண்ட் இல்ல அப்படின்னு அவனோட வெப்பனை எடுத்து அட்டாக் பண்றான். ஹீரோவும் அவனோட டியான் கிங் ஸ்பேர்ஸ்மேன்ஷிப்பை வச்சு அவனை அடிச்சு பறக்க விட்டுட்டு விராத்ஃபுல் ரெயின்ஸ்டார்ம் அப்படின்னு அவன் கதையை முடிச்சிட்டான். டாக்டரும் டே ஃப்ராஸ்டரே, உன்னோட சண்டை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடா அப்படிங்கிறாங்க. ஹீரோவும் ஏமா டாக்டரே, இவ்வளோ டேஞ்சரான சுச்சுவேஷன்ல சண்டை போட்டுட்டு இருக்கும் போது தான் என்ன பாராட்டணுமா, இது ரொம்பவே ஆக்குவடா இல்லையா அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்புறம் நம்ம ஜாக்சனும் அங்க இருக்கவனுங்களை போட்டு பொழந்து தள்ளுறான். இதை பார்த்து அந்த அசாசின்ஸும் ஷாக் ஆகிட்டு யாரா இவனுங்க, நம்ம எல்லாத்தையும் ஏதோ பொம்மையை வச்சு விளையாடுற மாதிரி போட்டு துவைச்சு தள்ளுறானுங்க, சரி யாரும் பயப்படாதீங்கடா, நம்மளோட ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் சீக்கிரமாவே வந்துடும் அப்படின்னு மனசை தேத்திட்டு இருக்கானுங்க. டாக்டரும் என்னது ரீஇன்ஃபோர்ஸ்மெண்டா, அவனுங்க வர வரைக்கும் நீங்க உயிரோட இருப்பீங்களான்னு பார்க்கலான்ட்டு வராங்க. அங்க இருக்க அசாசின்ஸ் எல்லாம் கதறிக்கிட்டே டேய் எங்க பக்கத்துல வந்தீங்க, உங்க எல்லாத்தையும் கொன்னுருவோம் அப்படின்னு மிரட்டுறானுங்க. அப்புறம் அந்த பிளாக் ரிவர் சொசைட்டி அப்படின்னு பேசிட்டு இருந்தவனோட டீமை காட்டுறாங்க. அங்க இருக்க ஒருத்தனும் சார், நாங்க மீடாவோட சேர்ந்து 10 பேத்த அந்த சான்சுரி இன்ஸ்டியூட்டை சேர்ந்த ஸ்டூடெண்ட்ஸை சமாளிக்கிறதுக்காக அமுச்சு வச்சிருக்கோம், அவங்க அந்த பேட்டில் ரொம்பவே பிஸியா இருக்காங்க அப்படிங்கிறான். அந்த ஹெட் மாதிரி இருக்கணும். ஓ அப்படியா, சரி ஒன்றும் கவலைப்பட தேவையில்ல, அவனுங்க அதை பார்த்துப்பானுங்க அப்படிங்கிறான். அப்போ அந்த அசாசினோ அது வந்து சார், நான் சொல்ல வந்ததே வேற, நம்ம மீடா ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்டுக்காக ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறான். இதை கேட்ட அந்த பச்சை மடையினும் டென்ஷன் ஆகிட்டு என்னடா சொல்ற, போயும் ஒரு ஸ்டூடெண்ட்ஸா அவனுங்களால சமாளிக்க முடியல, அப்புறம் எதுக்குடா நம்மளோட பிளாக் ரிவர் சொசைட்டில வந்து ஜாயின் பண்ணியிருப்பானுங்க, பேசாம போய் பேபி சிட்டிங் வேலையை பார்க்க வேண்டியது தானே, சரி இந்த கதையை அப்புறம் வச்சுக்கலாம், அவனுங்களை ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ண சொல்லு அப்படிங்கிறான். அசாசினோ சார், அது வந்து அவனுங்களுக்கு இன்னும் 1 நிமிஷம் தான் மீதி இருக்கா அப்படிங்கிறான். இதை கேட்ட அந்த பச்சை மடையினும் ஷாக் ஆகிட்டு என்னது 1 நிமிஷம் தானா, சரி இமீடியட்டா போய் அவனுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்ட்டு போறானுங்க. அந்த அசாசினோ சார், நம்ம வைஸ் பிரசிடென்ட்ட இதை பத்தி இன்ஃபார்ம் பண்ணிடுவோமான்னு கேட்கறான். பச்சை மண்டைனோ எனது வைஸ் பிரசிடென்ட்ட இன்ஃபார்ம் பண்றியா, என்னண்டா சொல்லுவேன், 4-5 ஸ்டூடெண்ட்ஸ் வந்தானுங்க, அவனுங்க எங்களை அடிச்சு துவைச்சதுல நாங்க அழுதுகிட்டு உட்காந்துட்டு இருக்கோம், எங்களை வந்து காப்பாத்துக்க நான் கூப்பிடுவேன், அடே முட்டாள், நாம அந்த ஸ்டூடெண்ட்ஸோட கதையை முடிச்சோட்டி அவருக்கு நோட்டிஃபை பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நாம முதல்ல போய் அந்த சான்சுரி இன்ஸ்டியூட்டை சேர்ந்தவங்களோட கதையை முடிச்சு நம்ம ஆளுங்களோட உயிரை காப்பாற்றலாம், வைஸ் பிரசிடென்ட் வந்தா நமக்கு என்னதான் ஹெல்ப்பாகவே இருக்கும் அப்படின்னாலும் அவரு முதல்ல நம்மள தான் கொல்லுவாரு, அதனால வாடா சீக்கிரம் போலாம் அப்படின்ட்டு போறானுங்க. அந்த பிளாக் ரிவர் சொசைட்டி சேர்ந்தவனும் நம்ம ஹீரோட டீம் இருக்க இடத்துக்கு வந்து பார்த்துட்டு என்னது இவனுங்க எல்லாத்தையும் கொன்னுட்டானுங்களா அப்படின்னு ஷாக் ஆகுறானுங்க. ஹீரோட டீமும் ஏதாவது லூட்டு கிடைக்குமா அப்படின்னு அங்க செத்தவனுங்களோட டெட் பாடியை செக் பண்ணிட்டு இருக்கானுங்க. அந்த பச்சை மண்டைனும் டே பொடி பசங்களா, என்ன தைரியம் இருந்தா பிளாக் ரிவர் சொசைட்டி சேர்ந்த எங்க மெம்பர்ஸை கொன்னு இருப்பீங்க, இன்னைக்கு நீங்க கண்டிப்பா சாக போறீங்க அப்படிங்கிறான். ஜாக்சனும் என்னது இவனுங்களும் உங்க டீமா அப்படின்னு கேட்கறான். நம்ம ஹீரோவும் ஓ நீங்க எல்லாம் ஒரே டீம் அப்படின்னா உங்க கதையும் முடிக்கிறது தான் எங்களுக்கு நல்லது அப்படிங்கிறான். அந்த பச்சை மண்டைனும் டே சான்சுரி இன்ஸ்டியூட்டை சேர்ந்த குப்பை ஸ்டூடெண்ட்ஸை, என்ன தைரியம் இருந்தா என்கிட்ட இந்த மாதிரி பேசுவீங்க, நான் முதல்ல உங்க கதையை முடிச்சுட்டு அப்புறம் அந்த ஐஸ் ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணின பொண்ணை போய் கொல்லணும் அப்படிங்கிறான். ஹீரோவும் என்னது ஐஸ் ஆட்ரிபியூட்டா அப்படின்னு ஷாக் ஆகிட்டு டே நீ சொல்ற பொண்ணு லாங்கான ஒயிட் ஹேரு அப்புறம் ஸ்வாடு வச்சுட்டு இருந்தாலும் அப்படின்னு கேட்கறான். அந்த பச்சை மண்டைனும் ஓ உனக்கு அந்த பொண்ணை தெரியுமா, என்னடா அந்த பொண்ணு இவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருந்துகிட்டு ரொம்பவே அரகண்டா நடந்துக்கிறா, அவளோட கேரக்டரே இப்படிதானான்னு கேட்கறான். ஹீரோவும் டே உனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் இப்ப என்கிட்ட சொல்லல அப்படின்னா நீங்க எல்லாரும் செத்து
செத்துருவீங்க அப்படின்னு சண்டைக்கு ரெடியா வரான். அப்ப எங்கிருந்தோ ஒரு மலம் மாதிரி இருக்க சுமோ ரெஸ்லர் மாதிரியான ஒருத்தன் வந்துட்டு, டேய் என்ன தைரியம் இருந்தா உன்ன மாதிரி 5th ஆர்டர் வாரியர்ல இருக்க ஒரு குப்பை ஸ்டூடெண்டே எங்க பாஸை எதிர்த்து பேசுவ, அப்புறம் எங்க பிளாக் ரிவர் சொசைட்டி மேல கைய வச்சா என்ன நடக்குன்னு நான் இப்போ உனக்கு காட்டுறேன் அப்படிங்கிறான். அந்த பச்சை மண்டையினம், ஆமா பிரதர்ஸ், நம்ம பிளாக் ரிவர் சொசைட்டி எந்த அளவுக்கு பவர்ஃபுல் அப்படின்னு இந்த முட்டா பசங்களுக்கு காட்டணும், அதனால போய் உனங்களை கொல்லுங்க அப்படின்னு கத்துறான். அந்த மலை மாதிரி இருக்கவனும் ஃபயர் மவுண்டைன் ஸ்மாஷ் அப்படின்னு ஹீரோ அட்டாக் பண்றான். ஹீரோவும் அதுல இருந்து தப்பிச்சுட்டு, இவன் ஒன்னும் அவ்வளோ ஃபாஸ்டாலாம் இல்ல, ஆனா இவனோட ஸ்ட்ரென்த் ரொம்பவே ப்ரூட்டலா இருக்கு, சரி இதை வாங்கிக்கோட அப்படின்னு விராத்ஃபுல் ரெயின்ஸ்டார்ம் அப்படின்னு அட்டாக் பண்ணதுமே என்லைட்டட் விராத்ஃபுல் ரெயின்ஸ்டார்ம் அப்படின்னு மறுபடியும் அட்டாக் பண்றான். ஹீரோட்ட வாங்கின அடியில அந்த குண்டனோ மல்லாக்கப்படுத்திக்கிட்டு, ஆமா யாரா நீ, என்னடா மான்சர் மாதிரி சண்டை போடுறீ அப்படின்னு கதறான். அப்புறம் மீதி இருக்க அந்த பிளாக் ரிவர் சொசைட்டி சேர்ந்தவனுங்கள நம்ம ஜாக்சனும் நம்ம டாக்டரும் போட்டு பொழந்து கட்டுறானுங்க. இதை பார்த்து அந்த பிளாக் ரிவர் சொசைட்டி சேர்ந்தவனுங்களும், யாரா இவனுங்க இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்கானுங்களே அப்படின்னு மிரண்டு போய் பார்த்துட்டு இருக்கானுங்க. ஹீரோவும், தம்பி இப்போ இது உன்னோட டர்ன் அப்படின்ட்டு அட்டாக் பண்ண போறான். நம்ம டாக்டரும் கூட சேர்ந்து பட்டர்ஃப்ளை டான்ஸ் அப்படின்னு அட்டாக் பண்றாங்க. அந்த பச்சை மண்டையினும் பக்கத்துல இருந்த அசாசின் பின்னாடி ஒளிஞ்சிக்கிட்டு, டேய் என்னை எப்படியாவது காப்பாத்துக்கடா அப்படின்னு பயத்துல கதறான். அப்ப அவனுங்க முன்னாடி ஒரு ஷீல்டு மாதிரி கிரியேட் ஆகி நம்ம ஹீரோ அப்புறம் டாக்டரோட அட்டாக்கை ரிஃப்ளெக்ட் பண்ணி விட்டுருச்சு. அவனுங்களும் யாரா அப்படின்ட்டு ஷாக் ஆகி பார்த்தா அந்த லேடி ஹல்க் மாதிரி ஒரு பொம்பளை வந்து இறங்குறா. பச்சை மண்டையினும், அம்மா நீங்க வந்துட்டீங்களா அப்படின்னு சந்தோஷப்படுறான். அங்க இருக்க ஹூடி போட்ட அந்த மெம்பர்ஸும் நம்மளோட வைஸ் பிரசிடென்ட் வந்துட்டாங்க அப்படின்னு சந்தோஷப்படுறானுங்க. இவங்க தான் இந்த பிளாக் ரிவர் சொசைட்டியோட வைஸ் பிரசிடென்ட். இவங்களோட பேரு சனா மீகோ, நம்ம சனான்னு கூப்பிட்டுக்கலாம். நம்ம ஜாக்சனும் ஆரஞ்சு கலர் ஷீல்டு, அப்ப இவங்க 7th ஆர்டரா அப்படின்னு ஷாக் ஆகுறான். ஹீரோவும் கூட என்னது 7th ஆர்டரா அப்படின்னு ஷாக் ஆகுறான். அந்த சனாவும், டே என்ன தைரியம் இருந்தா என்னோட மகனை நீங்க கொல்ற அளவுக்கு த்ரெட் பண்ணிருப்பீங்க, இந்த உலகத்துல உங்களுக்கு ரொம்ப நாள் வாழ்றதுக்கு ஆசை இல்லையா அப்படின்னு கேக்குறாங்க. நம்ம டாக்டரும், சனா மீகோ ஏ ரேங்க்ல இருக்க குளோபல் ஃபெடரேஷனோட மோஸ்ட் வாண்டட் கிரிமினல், உன்னை இங்க பாப்பன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படிங்கிறாங்க. அந்த சனாவும், உங்களை மாதிரி ஒரு குப்பை இன்ஸ்டியூட்ல இருந்து வந்தவங்களுக்கு என்னோட பேரு தெரிஞ்சிருக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே ஆச்சரியமா தான் இருக்கு, ஆனா இதுல என்ன சோகனா இங்கிருந்து நீங்க யாருமே உயிரோட போக மாட்டீங்களே அப்படின்னு கொடூரமா சிரிக்கிறா. டாக்டரும், அப்படியே கிரிமினலே, இந்த டவுனு ஃபெடரேஷன் ஆர்மி இருக்க பக்கத்துல தான் இருக்கு, சோ உன்னால இங்கிருந்து தப்பிச்சு போக முடியும்னு நினைச்சியா அப்படின்னு கேக்குறாங்க. அந்த சனாவும், என்னது ஃபெடரேஷன் ஆர்மியா, அவங்களுக்கு பயந்து இருந்தான் அப்படின்னா நான் எதுக்காக இந்த அஷூர் சிட்டியில என்னோட பேஸை நான் உருவாக்கி இருக்கணும், இந்த இடத்துல அந்த ஃபெடரேஷன் ஆர்மியை சேர்ந்த எறும்புங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது, சோ நீங்க இங்க கண்டிப்பா சாக தான் போறீங்க அப்படின்னு அட்டாக் பண்றா. நம்ம டாக்டரும், எல்லாம் கேர்ஃபுல்லா இருங்கடா அப்படின்ட்டு அந்த அட்டாக்ல இருந்து தப்பிக்கிறாங்க. சனாவும், நான் நினைச்சதை விட நீங்க எல்லாம் கொஞ்சம் வேகமா தான் இருக்கீங்க, அப்போ இன்னைக்கு நிறைய ஃபன் இருக்க போகுது அப்படின்னு மறுபடியும் அட்டாக் பண்றா. நம்ம டீமும் அந்த அட்டாக்ல இருந்து தப்பிச்சுக்கிட்டு டாக்டரும் ஃப்ராஸ்டர் அப்புறம் ஜாக்சன், நாம இந்த லேடியை பார்த்துக்கலாம், மீதி இருக்கீங்களாம் போய் அங்க இருக்க பிளாக் ரிவர் சொசைட்டியை சேர்ந்தவங்களை அட்டாக் பண்ணுங்க அப்படின்ட்டு டைரக்டா சனாவை அட்டாக் பண்ண போறாங்க. மீதி இருக்க நம்ம டீமும் அந்த பிளாக் ரிவர் சொசைட்டியை சேர்ந்த மீதி பசங்களை அட்டாக் பண்ண போறாங்க. அடுத்த சாப்டரோட ஸ்டார்டிங்ல அந்த பச்சை மண்டையினும், உங்களால எங்களை கொல்ல முடியும்னு நினைச்சிட்டீங்களா, முடிஞ்சா இதை தாண்டி அட்டாக் பண்ணி பாருங்க அப்படின்னு ஏதோ ஒரு ஷீல்டு ஆக்டிவேட் பண்றான். நம்ம டீமும், இது என்னடா வெப்பன் அப்படின்ட்டு அட்டாக் பண்ணா அவனுங்க ரிஃப்ளெக்ட் ஆகி பறந்து போய் விழுவுறானுங்க. அந்த பச்சை மண்டையினும், முட்டாளுங்களா, உங்களால இந்த ஹைடெக் ஷீல்டை உடைக்க முடியாது, தேவையில்லாம உங்களோட எனர்ஜியை வேஸ்ட் பண்ணாதீங்க, இது எந்த அளவுக்கு ஸ்ட்ராங் அப்படின்னா நீங்க 3 நாள் தொடர்ந்து அட்டாக் பண்ணா கூட இந்த ஷீல்டை உடைக்கிறது ரொம்பவே கஷ்டம் அப்படிங்கிறான். அப்ப நம்ம டீம்ல இருக்க பொண்ணும், சரி இந்த ஷீல்டை உடைக்க முடியலன்னா என்ன, நாம இங்க டைம் வேஸ்ட் பண்ணாம நம்மளோட டாக்டருக்கு போய் ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்ட்டு போறாங்க. அந்த சனாவும் சும்மா வெறித்தனமா போட்டு நம்ம டீம் அட்டாக் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோ, டாக்டரே அப்புறம் ஜாக்சன் 3 பேத்தாலையும் அவ ஒருத்தியை தடுக்க முடியாம அவகிட்ட தோக்குற ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க. அந்த சனாவும், நீங்க எல்லாம் என்னதான் 6th ஆர்டர் வாரியராகவே இருந்தாலும் என் கூட சண்டை போட்டு ஜெயிக்க முடியாது, அப்புறம் அந்த குழந்தை 5th ஆர்டர் வாரியர்ல இருந்துகிட்டே இந்த அளவுக்கு தாக்கு பிடிப்பான் அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, அப்புறம் நான் எதுக்காக உங்ககிட்ட காசை வாங்கிக்கிட்டு உங்களை தப்பிச்சு போக விடணும், மறுபடியும் இந்த சான்சுரி இன்ஸ்டியூட்டை சேர்ந்த இத்தனை ஸ்டூடெண்ட்ஸை ஒரே டைம்ல கொல்ற சான்ஸ் எனக்கு கிடைக்க போறது இல்ல, அப்புறம் இந்த ஃபைட்டு போக போக இன்ட்ரெஸ்டிங்காவே போகுது, சரி முதல்ல இந்த அழகா இருக்க பொண்ணை கொல்றோம் அப்படின்னு நம்ம டாக்டர் அட்டாக் பண்ண வராங்க. டாக்டரும் அவளோட அட்டாக்கை தடுக்கலான்னு பார்த்தா அவ பண்ண அட்டாக்ல பறந்து போய் விழுவுறாங்க. அப்புறம் அவ மறுபடியும் நிறைய அட்டாக் லான்ச் பண்றதை பார்த்து நம்ம டாக்டரும், டே எல்லாம் கேர்ஃபுல்லா இருங்கடா அப்படின்னு நம்ம ஹீரோவை போய் காப்பாத்துறாங்க. என்னதான் நம்ம டீம் ஷீல்டே போட்டு இருந்தாலும் அந்த சனா பண்ண அட்டாக்கு ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு முலையில பறந்து போய் விழுவுறானுங்க. ஹீரோவும், ஏமா டாக்டரே நீ ஓகேவான்னு கேட்கறான். டாக்டர்
டாக்டரும் நான் ஓகே தான் அப்படின்ட்டு இவளோட சிங்கிள் அட்டாக்ல நம்மளோட ஆர்பு ஷீல்டையே உடைக்க முடியுது அப்படின்னா இதுக்கு மேலேயும் இவ கூட நம்ம சண்டை போட்டு ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. இப்போ நம்ம எப்படா இங்க இருந்து தப்பிக்கிறது அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஹீரோவும் இல்ல இப்போ என்னோட எக்ஸ்ப்ளோசிவ் வாங்குற ஸ்கில்லு அப்புறம் ரேஜ் பூஸ்ட் ஸ்கில்லு இது ரெண்டையும் அட் அ டைம்ல ஆக்டிவேட் பண்ணி டிராகன் டெஸ்ட்ராயர் ஸ்கில்ல யூஸ் பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் டேமேஜ் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா அந்த டெக்னிக்கை என்னால ஒரு டைம் தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ அந்த அட்டாக்கை நான் மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா அவன் ரொம்பவே வேல்யூபிளா நினைக்கிற ஒன்று அட்டாக் பண்ணணும். அதுதான் அவனோட பையன். ஸோ அந்த முட்டாள் கண்டிப்பா ஒரு வீக்னஸா இருக்க போறான் அப்படிங்கிறான். அப்புறம் நம்ம டாக்டரும் பக்கத்துல இருக்க பொண்ணுகிட்ட நீ அந்த க்ரௌட்ல இருக்கவனுங்கள பாத்துக்கோ, நான் இந்த லேடியே பாத்துக்கிறேன், அவனுக்கு ஏதாவது பிரச்சனை கொடுக்குற மாதிரி இருந்தா கதையை முடிச்சிரு அப்படின்ட்டு. டேய் எல்லாம் நல்லா கேளுங்க, நாம இந்த சனாவை தான் ஃபுல் ஃபோக்கஸோட அட்டாக் பண்ணணும். அப்புறம் ஃபெடரேஷன் ஆர்மிக்கு நான் மெசேஜ் பண்ணிட்டேன், அவங்க சீக்கிரமா வந்துருவாங்க, அது வரைக்கும் நம்ம இவளை தடுத்து சண்டை போட்டா மட்டும் போதும். ஸோ அதனால அட்டாக் பண்ணுங்கடா அப்படிங்கிறாங்க. ஜாக்சனும் போய் அந்த சனாவை அட்டாக் பண்றான். அவன் அந்த அட்டாக்கை தடுத்துட்டா. அப்புறம் ஹீரோவும் என்லைட்டட் விராத்ஃபுல் ரெயின்ஸ்டார்ம் டெக்னிக்கை வச்சு அட்டாக் பண்றான். அதையும் அந்த சனா தடுத்துட்டு என்னது என்லைட்டட் டெக்னிக்கா, பரவாயில்லண்டா குழந்தை, நீ கொஞ்சம் ஸ்ட்ராங்கா தான் இருக்க, ஆனா அன்பார்ச்சுனேட்லி நீ சண்டை போட்டுட்டு இருக்கிறது ஏன் கூட. ஸோ நீ இங்கிருந்து உயிரோட தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, அதனால செத்து போ அப்படின்னு அட்டாக் பண்றாங்க. நம்ம டாக்டரும் ஃப்ராஸ்டர் அப்படின்னு ஷாக் ஆகுறாங்க. பார்த்தா அந்த சனா அட்டாக் பண்ணது ஹீரோவோட ஒரு குளோன் தான். அவளும் இது என்னடா அப்படின்னு ஷாக் ஆகுறா. நம்ம டாக்டரும் கூட எனது குளோனா அப்படின்னு ஷாக் ஆகுறாங்க. ஹீரோவும் அந்த சனா பின்னாடி பேய் மாதிரி வந்து ஆமா இப்போ உண்மையிலேயே சாக போறது நீ தான் அப்படின்னு அவனோட விராத்ஃபுல் ரெயின்ஸ்டார்ம்ல அந்த ஐ சோர்ஸ் பவரை கம்பைன் பண்ணி அட்டாக் பண்றான். இதை பார்த்து அந்த சனாவும் என்னது இந்த பொடி பையனால ஐஸ் ஆட்ரிபியூட்டையும் யூஸ் பண்ண முடியுமா, இதனால இப்போ என்னோட மூவ்மெண்ட் ஸ்பீடு குறைஞ்சிருமே அப்படின்னு ஷாக் ஆகுறா. அப்போ நம்ம ஜாக்சனும் இது என்னோட சான்ஸ் அப்படின்னு அவனோட ஃபிஸ்ட் ஆஃப் அயன் ரேஜ் அப்படிங்கிற டெக்னிக்கை வச்சு அந்த சனாவை அடிச்சு பறக்க விட்டுட்டு போடே நான் என்னோட பவரை வச்சு ஒரு 7th ஆர்டர் வாரியரை இந்த மாதிரி பறக்க விடுவோன்னு கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல, இது வேற லெவல்ல இருக்கு அப்படின்னு கத்திட்டு இருக்கான். அந்த சனாவும் ஒரு சைக்கோ ஓட்ட மாறிட்டு கங்க்ராச்சுலேஷன்ஸ் முட்டாள் பூச்சிங்களா, என் மேல சக்சஸ்ஃபுல்லா ஒரு அட்டாக்கை லான்ச் பண்ணிட்டீங்க, இதுக்கு நான் உங்களுக்கு ரிவார்டு கொடுக்கணும்ல, அதை எந்த மாதிரி கொடுக்கட்டும் அப்படின்னு டெரரா பேசிட்டு இருக்கா. நம்ம டீம்ல இருக்க மொத்த பேரும் அந்த சனாவை ஒட்டுக்க அட்டாக் பண்ண போறானுங்க. அவளும் கொஞ்சம் கூட அசராம வந்த மொத்த பேத்தையும் அடிச்சு பறக்க விட்டுட்டா. ஹீரோவும் இல்ல நான் உன்னை விட மாட்டேன் அப்படின்ட்டு விராத்ஃபுல் ரெயின்ஸ்டார்ம் அப்படின்னு அட்டாக் பண்ண வரான். அந்த சனாவும் டேய் குழந்தை இந்த டெக்னிக்கை வச்சு என்னோட முடியை கூட உன்னால கட் பண்ண முடியாது அப்படின்ட்டு இது என்னடா அப்படின்னு ஷாக் ஆகுறா. பார்த்தா நம்ம ஹீரோ பாடி ரெப்ளிகேஷன் டெக்னிக்கை வச்சு அவன மாதிரியே ஒரு குளோனை கிரியேட் பண்ணியிருக்கான். அந்த சனாவும் டேய் பொடி பையிலே இந்த மாதிரி சீட்டிங் டெக்னிக்லாம் எங்கந்தரா கத்துக்கிட்டு வர அப்படின்னு வெறியாயிட்டு நம்ம ஹீரோவோட அட்டாக்கு ஒரு கவுண்டர் அட்டாக் கொடுத்துட்டு சரி இவனால இந்த அட்டாக்கை தடுக்க முடியல அப்படின்னா இது கண்டிப்பா குளோனா தான் இருக்கணும், பொடி பையிலே அப்படின்னா நீ தானே உண்மையானவன் அப்படின்னு அட்டாக் பண்றா. பார்த்தா அங்க இருந்த ரெண்டுமே குளோனு. அவளும் டே என்னடா டெக்னிக் இது, என்ன என்னடா சீட்டிங் பண்றீங்களா அப்படின்னு ஷாக் ஆயிட்டு மேல என்னடா வருது அப்படின்னு ஷாக்லயே பாக்குறா. ஹீரோவும் அவனோட ஃபயர் ஆட்ரிபியூட்டை வச்சு சும்மா பிரம்மாண்டமான ஷூட்டிங் ஸ்டார் மாதிரியான ஒரு அட்டாக்கை கிரியேட் பண்ணிட்டு இருக்கான். அந்த சனாலாம் ஷாக் ஆயிட்டு இல்ல உன்னால எப்படா ஃபயர் ஆட்ரிபியூட்டையும் யூஸ் பண்ண முடியுது, நீ உண்மையிலேயே யாருடா, உன்னோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் தான் என்ன, அப்புறம் எப்படி ஒரு 5th ஆர்டர் வாரியர்னால இந்த அளவுக்கு ஹை டெம்பரேச்சர்ல இருக்க ஃபயர் ஆட்ரிபியூட்டை யூஸ் பண்ண முடியுது, என்னால இப்போ இந்த அட்டாக்ல இருந்து டாஜும் பண்ண முடியாது, இதை பிளாக் மட்டும் தான் பண்ண முடியும் அப்படின்னு அவளோட ஆர்பு ஷீல்டை போடுறா. டாக்டரும் இல்ல நான் அவளோட ஆர்பு ஷீல்டை தடுத்தாகணும் அப்படின்னு அவங்க கையில இருக்க விசிறியை தூக்கி போட்டு அவளை டிஸ்ட்ராக்ட் பண்ணி விட்டுட்டாங்க. இதுல அந்த சனாவும் அடியே கிளவி உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு கத்துறா. பார்த்தா ஹீரோ பண்ண அட்டாக்ல அந்த இடத்துல பயங்கரமான பிளாஸ்ட். இதை பார்த்து அந்த பச்சை மண்டையன் அப்புறம் அவனோட டீம்மேட்ஸ்லாம் வைஸ் பிரசிடென்ட் அப்படின்னு ஷாக் ஆகுறானுங்க. அந்த சனாவும் அந்த அட்டாக்ல இருந்து ஒண்ணுமே ஆகாம நின்னுகிட்டு இல்ல ஒரு 5th ஆர்டர் வாரியர் இந்த மாதிரி என்னை எம்பாரஸ் பண்ணுவான் அப்படின்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல, இப்போ சீரியஸ் ஆக வேண்டிய நேரம் அப்படின்னு ஒரு சைக்கோ வாட்டமே நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண போறா. அந்த பச்சை மண்டைன்னு ஒரு பெருமூச்சு விட்டுட்டு இப்பதான் நிம்மதியா இருக்கு, ஒரு 5th ஆர்டர் வாரியர்னால எப்படி என்னோட அம்மாவை தோக்கடிக்க முடியும், நான் தான் கொஞ்சம் தேவையில்லாம பயந்துட்டேன் அப்படிங்கிறான். பக்கத்துல இருக்கவனுங்களும் வைஸ் பிரசிடென்ட் இப்ப ரொம்பவே சீரியஸா இருக்காங்க போல, இனிமே தான் இந்த ஃபைட்டு இன்ட்ரெஸ்டிங்கா போக போகுது அப்படிங்கிறானுங்க. அப்ப ஹீரோவும் ஓ அப்படியா சரி பச்சை மண்டை எனக்கு ஒரு டவுட், ஏ கிளாஸ்ல இருக்கக்கூடிய ஒரு கிரிமினலுக்கு எந்த அளவுக்கு பவுண்டி இருக்கும் அப்படின்னு கேக்குறான். அவனும் எக்ஸாக்டா சொல்லணும் அப்படின்னா 100 மில்லியன் ஃபெடரேஷன் காயின் அப்படிங்கிறான். ஹீரோவும் என்னது 100 மில்லியனா, சரி ஓகே இந்த காசை நம்மளோட மொத்த டீமுக்கும் பிரிச்சு கொடுத்தோட்டி நாம அதை வச்சு என்னென்ன வாங்கலாம் அப்படின்னு டாக்டர் கிட்ட கேக்குறான். அதுவும் அப்படியாடா
ஃப்ராஸ்டரே ஒரு ஃபேன்சியான ஹை கிரேடு வெப்பன் வாங்க முடியும், அது வாங்கினது போகவுமே மீதி காசு இருக்கும் அப்படிங்கிறாங்க. அந்த சனவும் டே குப்பைங்களா, என்னதே என்ன தோக்கடிக்க முடியும்னு நினைச்சிட்டீங்களா அப்படின்னு கேக்குறா. ஹீரோவும் ஆமா இதை ட்ரை பண்ணி பார்க்காம எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு அவனோட விங்ஸ் ஆஃப் 100 போர்ட் டெக்னிக்கை வச்சு அட்டாக் பண்றான். அது பார்த்தா அந்த சனாவை அட்டாக் பண்ணல. அவளும் என்னடா தம்பி நீ டயர்ட் ஆனதுனால உன்னோட எய்மே தப்பிருச்சா, சரி நான் வேணா ரெஸ்ட் எடுக்கிறதுக்கே கொஞ்சம் டைம் கொடுக்கட்டுமான்னு கேக்குறா. ஹீரோவும் அப்படியா, என்னோட டார்கெட்டே மிஸ் ஆகாதுன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறான். அந்த சனாவும் ஷாக் ஆயிட்டு இல்ல என்னோட பையன் அப்படின்ட்டு ஓடுறா. அப்ப நம்ம டீம் அவளை சுத்து போட்டாங்க. ஹீரோவும் அந்த ஷீல்டு மேல ஜம்ப போட்டு என்ன சனா இந்த ஷீல்டை வச்சுட்டு தான் உன்னோட பையன் ரொம்ப தைரியமா பேசிட்டு இருந்தான், ஆனா இதை உடைக்கிறதுக்கும் ஒரு வழி இருக்குல்ல அப்படின்ட்டு அவனோட விங்ஸ் ஆஃப் 100 போர்ட் டெக்னிக்கை வச்சு அட்டாக் பண்றான். இதுல அந்த ஷீல்டுக்குள்ள இருக்கவனுங்களும் இல்ல இது ரொம்பவே ஹாட்டா இருக்கு, உன்னால எப்படா இந்த மாதிரி ஹை டெம்பரேச்சர்ல இருக்க ஃப்ளேமை யூஸ் பண்ண முடியுது அப்படின்னு அந்த பச்சை மண்டைன்னு கதறான். அவன் பக்கத்துல இருக்கவனும் இல்ல இது இப்படியே போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா நம்ம உசுரோட ரோஸ்டா மாறி போயிருவோமோ அப்படிங்கிறான். பச்சை மண்டைனும் இல்ல என்னால தாங்க முடியல இது ரொம்பவே ஹாட்டா இருக்கு அப்படின்னு கதறான். அதாவது இந்த ஷீல்டு வந்து ஏதாவது அட்டாக் வந்துச்சு அப்படின்னா அது ரிஃப்ளெக்ட் மட்டும் தான் பண்ணி விட மாட்டேங்குது, நம்ம ஹீரோ ஃபயரை யூஸ் பண்ணதுனால அந்த ஷீல்டால இதை ரிஃப்ளெக்ட் பண்ண முடியல. அந்த சனாவும் முழு ரேஜ் மூடுக்கு போயிட்டு என் வழியை விட்டு போங்க குப்பைங்களா அப்படின்னு நம்ம டீம் அடிச்சு பறக்க விட்டுட்டா. அந்த பச்சை மண்டைனும் இல்ல இது ரொம்பவே ஹாட்டா இருக்கு, இதுக்கு மேலேயும் இந்த ஷீல்டுல என்னால இருக்க முடியாது அப்படின்னு அந்த ஷீல்டை எடுத்து விட்டுட்டான். அப்ப நம்ம ஹீரோ டீம்ல இருக்க மீதி பேரும் இப்ப நம்மளோட சான்ஸ் அப்படின்ட்டு அந்த பச்சை மண்டையை அட்டாக் பண்ண போறானுங்க. அவனும் இல்ல அம்மா என்னை காப்பாத்துங்க அப்படின்னு கதறான். அந்த சனாவும் இல்ல என்னோட பையனை நான் காப்பாத்தி ஆகணுமே அப்படின்னு ஷாக் ஆவறா. அடுத்த சாப்டரோட ஸ்டார்டிங்ல ஹீரோ டீம்ல இருக்கவனுங்களும் அந்த பச்சை மண்டைனை சுத்தி இருந்த சோல்ஜர்ஸோட கதையை முடிச்சிட்டு இப்போ இது உன்னோட டர்ன் அப்படின்ட்டு அட்டாக் பண்ண வரானுங்க. அவனும் என்ன காப்பாத்துங்க அப்படின்னு கதறான். சனாவும் முழு வெறியில என் வழியை விட்டு போங்க இல்லனா நீங்க கண்டிப்பா செத்துருவீங்க அப்படின்னு மிரட்டுறா. ஹீரோவும் ஃபைனலி அவளோட மைண்டை லூஸ் பண்ணிட்டா, இதுதான் நம்மளோட சான்ஸ் ஜாக்சன், இப்ப உன்னோட சான்ஸ் அப்படின்ட்டு இவனும் சைக்கோ ஓட்ட மாறுறான். ஜாக்சனும் இதோ வந்துட்டேன் அப்படின்ட்டு அவனோட ரேஜ் ஆஃப் கொரில்லா அப்படிங்கிற டெக்னிக்கை யூஸ் பண்றான். இதை பார்த்து அந்த சனாவும் ஷாக் ஆயிட்டு என்னது இவனுங்க ரெண்டு பேத்தோட பவரும் டிராஸ்டிக்கா இன்க்ரீஸ் ஆயிருக்கு, இவனுங்களோட ஸ்ட்ரென்த்தை பூஸ்ட் பண்ற மாதிரிலாம் டெக்னிக் வச்சிருக்காங்களா அப்படின்னு ஷாக்லயே பாக்குறா. ஹீரோவும் ரேஜ் பூஸ்ட் கேலக்ஸி ஃபால் அப்படின்னு அட்டாக் பண்றான். இந்த அட்டாக் சும்மா கலர்ஃபுல்லா பிரம்மாண்டமா இருக்கு. அந்த சனாவும் ஷாக் ஆயிட்டு இல்ல இந்த குழந்தையோட பவர் 5th ஆர்டர் வாரியர்ல இருந்து 6th ஆர்டர் வாரியர் இல்ல அதுக்கும் மேல கிட்டத்தட்ட 7th ஆர்டர் வாரியர் அளவுக்கு பவர் ரீச் பண்ணிருச்சு, இது எப்படா பாசிபிள் அப்படின்னு ஷாக் ஆயிட்டு அவளோட ஆர்பு ஷீல்டை போட்டுட்டு இல்ல ரொம்ப நேரம் இந்த அட்டாக்கை என்னால கூட தடுக்க முடியாது, உண்மையிலேயே இவனுங்க மான்ஸ்டர் தான் அப்படின்னு கதறா. அதே மாதிரி அவளோட ஷீல்டு உடஞ்சி நம்ம ஹீரோட டெக்னிக்கும் அவளை அட்டாக் பண்ணிருச்சு. ஜாக்சனும் இது இப்ப என்னோட சான்ஸ் அப்படின்னு அவனோட அயன் ரேஜ் அப்படிங்கிற ஸ்கில்லை வச்சு அந்த சனாவை அடிச்சு பறக்க விட்டுட்டான். ஹீரோவும் டே ஜாக்சனே ஒரு 7th ஆர்டர் கிரிமினலை நாம இப்ப சேர்ந்து தோக்கடிக்க போறோம் அப்படிங்கிறான். திடீர்னு பார்த்தா அந்த கிளைமேட் ஃபுல்லா சேஞ்ச் ஆகுது. இதை பார்த்து அந்த சனாலாம் கதறிக்கிட்டே இல்ல இது என்ன இடம், நான் இப்ப எங்க இருக்கேன், இது ஒரு இல்யூஷனா அப்படின்னு சுத்தியும் முத்தியும் பார்த்துட்டு கதறா. ஹீரோவும் கிறிஸ்டைல் டிராகன் டெஸ்ட்ராயர் அப்படின்ட்டு அட்டாக் பண்ண வரான். நம்ம ஜாக்சனும் ஹெவன் ஸ்குவாக் அப்படின்ட்டு அட்டாக் பண்ண வரான். அந்த சனாவும் ரெண்டு பேர்த்தோட அட்டாக்கையும் தடுக்க முடியாம அவகிட்ட இருக்கிறதுலயே பவர்ஃபுல்லான ட்ரெயினோரர் ரோர் அப்படிங்கிற டெக்னிக்கை வச்சு அட்டாக் பண்றா. இருந்தாலும் அந்த ரெண்டு அட்டாக்கையும் அவளால அட் அ டைம்ல தாக்கு பிடிக்க முடியாம பறந்து போய் விழுந்து போயிட்டா. இப்போ வந்து அவ கிட்டத்தட்ட சாகர நிலைமையில இருக்கா. நம்ம டாக்டரும் ஓ இது முடிஞ்சிருச்சா அப்படின்னு பாக்குறாங்க. ஹீரோவும் ஆமா கவலைப்படாதீங்க அவ திரும்பி எந்திரிச்சுலாம் வரதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறான். அப்ப நம்ம டீம்ல இருக்க ஒரு பொண்ணும் பரவாயில்ல நாம ஒரு 7th ஆர்டர் வாரியரை தோக்கடிப்போம் அப்படின்னு கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல, இது உண்மையிலேயே இன்கிரெடிபிளா இருந்துச்சு அப்படின்னு சந்தோஷப்படுறா. பக்கத்துல இருக்கவனும் ஆமா இதுக்கெல்லாம் நாம கோஆர்டினேட்டா பண்ண அட்டாக்கும் காரணம், ஆனா இதுல மெயினான காரணமே அந்த ரெண்டு மான்ஸ்டர் ஃப்ராஸ்டர் அப்புறம் ஜாக்சன் தான் முக்கியமான காரணம் அப்படிங்கிறான். டாக்டரும் இல்ல இவனுங்க ரெண்டு பேரும் எலியும் பூனையுமா சண்டை போட்டுட்டு இருந்துட்டு இப்ப இந்த அளவுக்கு கோஆர்டினேஷனோட அட்டாக் பண்ணிருக்கானுங்க, இதை பார்க்கும் போது எனக்கு ரொம்பவே ஜெலஸா இருக்கு அப்படின்னு பொறாமப்படுறாங்க. அப்புறம் மேல ஏர்ஷிப் வருது. டாக்டரும் ஃபெடரேஷன் ஆர்மி வந்துருச்சு, ஆனா என்ன பண்றது படத்துல சொல்ற மாதிரி எல்லாம் முடிஞ்சோடி தானே வரானுங்க அப்படின்னு பாக்குறாங்க. அப்ப அந்த ஆர்மியோட ஹெட் மாதிரி இருக்கவனும் இங்க ஏதோ வாண்டட் கிரிமினல் இருக்கான் அப்படின்னு எங்களுக்கு மெசேஜ் வந்துச்சு, ஆனா நீங்க எல்லாம் எந்த ஒரு பெரிய அடியுமே படாம உயிரோட இருக்கிறத பார்க்கும் போது அது ஏதோ பொய்யான தகவல் மாதிரி இருக்கு அப்படிங்கிறான். டாக்டரும் அப்படியா சரியே நீங்களே போய் அவளை செக் பண்ணக்கூடாது அப்படிங்கிறாங்க. அந்த ஹெட்டும்
அப்படி யாரா அந்த மோஸ்ட் வாண்டட் கிரிமினல் அப்படின்ட்டு போய் பார்க்கறான். ஹீரோவும் டேய் சீக்கிரம் சட்டு போட்டுன்னு வேலையை முடிச்சுட்டு போடா, எனக்கு வர தூக்கம் வருது அப்படின்ட்டுக்கிறான். அந்த ஆர்மி ஹெட்டும் சனாவோட ஃபேஸை பார்த்துட்டு என்ன அது இவளை நீங்க பிடிச்சிருக்கீங்களா, டேய் இந்த மான்ஸ்டரை எப்படா நீங்க தோக்கடிச்சீங்க, அப்புறம் நீங்க எந்த ஆர்கனைசேஷன்ல ஒர்க் பண்றீங்க அப்படின்னு கேட்கறான். அப்ப நம்ம டாக்டரும் எங்களை தவிர இங்க வேற யாரையாவது பாத்தீங்களா அப்படின்னு கேட்கறாங்க. பக்கத்துல இருக்க பொண்ணும் அட முட்டாள் ஹெட்டு உனக்கு இன்னுமா புரியல, நாங்கெல்லாம் சான்சுரி இன்ஸ்டியூட்டை சேர்ந்த ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் மிஷனுக்காக வந்திருக்கோம் அப்படிங்கிறா. அந்த ஆர்மியோட ஹெட்லாம் மூஞ்சில ஈயாடாம உறைஞ்சி போய் நின்னுகிட்டு என்னது சான்சுரி இன்ஸ்டியூட்டை சேர்ந்த ஸ்டூடெண்ட்ஸா, நீங்க எப்படிமா இந்த 7th ஆர்டர் மோஸ்ட் வாண்டட் கிரிமினலை தோக்கடிச்சிங்க அப்படின்னு மிரண்டு போய் நின்றுட்டு இருக்கான். பக்கத்துல இருக்கவனும் சனாவை ஸ்கேன் பண்றான். அந்த ஹெட்டும் இவளை ஃபுல்லா ஸ்கேன் பண்ணிட்டா இவளை நம்மளோட பேஸுக்கு அமுச்சு வச்சிரு, அப்புறம் சரி உங்க யாருக்கிட்டடா இங்க ஃபெடரேஷன் கார்டு இருக்கு, நான் பவுண்டியை சென்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்கறாரு. டாக்டரும் டேய் நீ உன்னோட ஃபெடரேஷன் ஐடியை கொடு, அப்புறம் எங்களோட கான்ட்ரிபியூட்டுக்கு ஏத்த மாதிரி நீ அமௌண்ட்டை ஸ்ப்ரெட் பண்ணி கொடுத்துரு அப்படிங்கிறாங்க. ஹீரோவும் சரி ஓகே அப்படின்ட்டு அவனோட ஐடியை கொடுக்குறான். பார்த்தா உடனே 100 மில்லியன் ஃபெடரேஷன் காயின் அமுச்சு விட்டானுங்க. ஹீரோவும் 100 மில்லியன் பணத்தை பார்த்து வாயை பொழந்துக்கிட்டு ஆஹா நாங்க பணக்காரனுங்க ஆகி போயிட்டோம் அப்படின்னு சந்தோஷப்படுறான். கைஸ் இந்த எபிசோட்ல அந்த ஃபைட் சீன் எல்லாம் உண்மையிலேயே வேற லெவல் இருந்துச்சு. உங்க எல்லாத்துக்கும் என்ன மாதிரி ஃபீல் இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட் பண்ணிருங்க. அப்புறம் இதோட இந்த எபிசோட் முடிஞ்சு போச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாம அடுத்த வீடியோல பார்க்கலாம்.